பாகம் 276. அவந்திகாவிற்கு பாய் சொல்லிவிட்டு தீக்ஷி கிளம்பிவிட இப்போது அவந்திகா மட்டும்தான் கிளிட்டர் பாரின் வாசலில் காத்திருந்தாள். சிறிது நேரத்திலேயே அரவிந்தின் கார் அங்கு வந்தது. அவந்திகா அரவிந்தின் காரை நோக்கி நடக்க தனது சீட்டிலிருந்து எழுந்து காரின் மறுபுறமாக வந்த அரவிந்த் அவந்திகாவிற்காக கார் கதவை திறந்து விட்டான். எப்போதும் யார் கண்ணிலாவது மாட்டிவிடுவோம் என்ற பயம் இருந்து கொண்டே இருப்பதால் இதற்கு முன்னர் அரவிந்த் இப்படி செய்ததில்லை. அதனால் இன்று அவனை பார்த்த அவந்திகாவிற்கு கொஞ்சம் அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. ஆனால் அரவிந்த் பொறுமையாக கார்ல ஏறு என்று சொல்லவும் சிரித்துக் கொண்டே அவந்திகா காரில் ஏறினாள். அரவிந்த் மீண்டும் தன் இருக்கைக்கு வந்து காரை ஸ்டார்ட் செய்ததும், அரவிந்த், எதுக்காக எனக்கு டோர் திறந்து விட்டீங்க என்றாள் அவந்திகா. ஏன், இதுல என்ன இருக்கு? எல்லா புருஷனும் பொண்டாட்டிக்கு கார் டோர் திறந்து விடுவாங்க தானே என்றான் கூலாக. அவன் சொன்னதை கேட்டு தனக்குள்ளேயே சிரித்த அவந்திகா, அதெல்லாம் சரிதான் மிஸ்டர் அரவிந்த், ஆனா யாராவது போட்டோ எடுத்துட்டா என்ன பண்றது? சோ நெக்ஸ்ட் டைம் இப்படி பண்ணாதீங்க என்றாள். அவளை உற்று பார்த்த அரவிந்த், எடுத்தாதான் எடுக்கட்டுமே என்று அலட்டிக் கொள்ளாமல் சொல்லவும் அவந்திகா அவனையே பார்த்து கொண்டிருக்க, கூல் மிஸ்ஸஸ் அரவிந்த், சுத்தி பாருங்க, இருட்டாதான் இருக்கு. அப்படியே நம்மள யாரும் போட்டோ எடுத்திருந்தாலும் அதுல உங்க போட்டோ கிளியரா இருக்காது. சோ டோன்ட் வரி என்று அரவிந்த் சொன்னதும் அவந்திகா சத்தமாகவே சிரித்தாள். அப்பப்போ நீங்களும் கொஞ்சம் கியூட்டா பேசுறீங்க அரவிந்த். ஓ, அப்பப்போ தானா என்று சொன்ன அரவிந்த் கோபித்துக் கொள்வது போல முகத்தை திருப்பிக் கொள்ள, இன்னைக்கு என்னாச்சு அரவிந்த், நீங்க நல்லா தான் இருக்கீங்களா என்று அவந்திகா அவனை பார்த்து ஆச்சரியப்பட, அஃப்கோர்ஸ் நான் நல்லா தான் இருக்கேன் என்றான் அரவிந்த். இப்படியே இவர்கள் விளையாட்டாக பேசிக்கொண்டே வீடு வந்து சேர்ந்தார்கள். அவந்திகாவிற்கு ஏதாவது அபார சக்திதான் இருக்க வேண்டும். முன்பே அவள் கணித்தது போல்தான் நடந்திருந்தது. இருவரும் வீட்டிற்குள் நுழைந்ததுமே சம்பத்திடமிருந்து போன் வந்தது. சார், திரும்பவும் ட்ரெண்டிங் நியூஸ் மிஸ்ஸஸ் அரவிந்த் தான், சும்மா சோசியல் மீடியா ஓபன் பண்ணி பாருங்க என்று சொல்லிவிட்டு போனை வைத்தான். அவந்திகா நினைத்தது போலவே அரவிந்த் அவந்திகாவிற்கு கார் கதவை திறந்து விடுவதை யாரோ போட்டோ எடுத்திருக்கிறார்கள். அந்த போட்டோவில் இருப்பது அரவிந்த் தான் என்பது தெளிவாக தெரிந்தது. ஆனால் அவந்திகா காரில் ஏறிக்கொண்டிருந்ததால் அவள் முகம் சரியாக தெரியவில்லை. இந்த முறை மிஸ்ஸஸ் அரவிந்தின் முகம் தெரிகிறதா இல்லையா என்பதை எல்லாம் விட அரவிந்த் தன் மனைவிக்காக கார் கதவை திறந்து விடுகிறான் என்பதுதான் ஹாட் டாபிக்காக ஓடிக்கொண்டிருந்தது. இந்த போட்டோவை போட்டு அதற்கு மேலே யார் சொன்னது அரவிந்திற்கும் அவன் மனைவிக்கும் உறவு சரியாக இல்லை என்று? இதோ இதைவிட அரவிந்த் தன் மனைவியை எவ்வளவு நேசிக்கிறான் என்பதை வேறு எப்படி தெரிந்து கொள்வது என்று போடப்பட்டிருந்தது. அதற்கு வந்திருந்த கமெண்ட்டுகளும் அரவிந்தை பாராட்டியும் மிஸ்ஸஸ் அரவிந்தின் லக்கை பற்றியும் தான் இருந்தது. இதை பார்த்த அவந்திகாவிற்கு சிரிப்பதா அழுவதா என்றே தெரியவில்லை. இந்த அரவிந்த் இருக்கானே, இவன் என்ன செஞ்சாலும் இவனோட ஃபேன்ஸ் கொண்டாட ஆரம்பிச்சிடுறாங்க. ஷபா, திரும்பவும் இவங்கெல்லாம் யார் இந்த மிஸ்ஸஸ் அரவிந்த் தேட ஆரம்பிச்சிருவாங்களே என்று நொந்து கொண்டவள் அரவிந்தை பார்த்து குறும்பாக புன்னகைத்து, ஆனாலும் அரவிந்த், நீங்க ஈஸியா கார் கதவை திறந்து விட்டுட்டு ட்ரெண்டிங் ஆகிட்டீங்க. ஆனா இனி இந்த ஆம்பளைங்க பாடுதான் திண்டாட்டம் என்றாள். அரவிந்த் ஒற்றை புருவம் உயர்த்தி அவளை புரியாமல் பார்க்க, தி கிரேட் ஆக்டர் அரவிந்தே தன்னோட பொண்டாட்டிக்கு கார் கதவை திறந்து விடுறாரு, நீ திறந்து விட மாட்டியான்னு இந்த பொண்ணுங்க எல்லாம் அவங்க புருஷனை போட்டு படுத்தி எடுக்க போறாங்க என்று சொல்லி சிரித்தாள். சோ வாட், பொண்டாட்டிக்கு கார் கதவு கூட திறந்து விட முடியாதவன் எதுக்கு கல்யாணம் பண்ணணும் என்று கேட்ட அரவிந்த் அப்படியே வந்து அவந்திகாவை பின்புறமாக அணைத்தான். என்னாச்சு அரவிந்த், இன்னைக்கு நீங்க பேசுறது நடந்துக்கிறதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே என்று அவந்திகா கேட்க அவள் தோளில் முகம் புதைத்தவன், சும்மாதான் அவந்திகா, நான் உன்னை மிஸ் பண்றேன் என்றான். அவனை திரும்பி பார்த்தவள், நான் இங்க தானே இருக்கேன், என்ன மிஸ் பண்றீங்களா என்று கேட்கவும், ஆமா ரொம்பவே, பட் நீ ரொம்ப பேசிட்டே இருக்க
என்று சொன்னவன் அவளை அடுத்த வார்த்தை பேச விடாமல் அவள் இதழ்களை சிறைப்பிடித்தான். இவர்கள் இங்கே ஒருவர் அணைப்பில் ஒருவர் உலகம் மறந்து கிடக்க, அங்கே ஹாஸ்பிட்டலில் சோசியல் மீடியா முழுக்க ட்ரெண்டாகிக் கொண்டிருந்த அரவிந்த் அவந்திகாவின் போட்டோவை பார்த்ததும் நேத்ராவிற்கு வயிறு எரிந்தது. தன் கைகளை மடக்கி மெத்தையில் ஓங்கி குத்தியவள், நான் இங்க கால் உடைஞ்சு ஹாஸ்பிட்டல்ல அடைஞ்சு கிடக்குறேன், இந்த அவந்திகா மட்டும் அரவிந்தோட ஜாலியா இருக்கா. ஏன் அவளுக்கு மட்டும் எல்லாம் நல்லதா நடக்குது, எனக்கு எல்லாம் கெட்டதா நடக்குது என்று நொந்து கொண்டாள். தன் செல்போனை தூரமாக போட்டுவிட்டு தூங்கலாம் என்று நினைக்க, அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யும் சில நர்சுகள் பேசுவது அவள் காதில் கேட்டது. அது VIP அறை என்பதால் அந்த இடம் மொத்தமும் அமைதியாக இருக்க, அதில் இவர்கள் பேசியது சத்தமாகவும் தெளிவாகவும் கேட்டது. வாவ், இங்கே ஹீரோவை பாரேன், அவன் எவ்வளவு அழகா இருக்கான், என் தங்கம், சோ ஸ்வீட் என்று சொன்னவள் போட்டோவில் இருக்கும் அரவிந்தை சைட் அடித்துக் கொண்டிருக்க, மற்றொரு நர்ஸோ, சைட் அடிச்சது போதும், அவர் இப்போ இன்னொரு பொண்ணோட புருஷன், அது ஞாபகம் இருக்கட்டும். ஆனாலும் அரவிந்த் எவ்வளவு ஒரு ஜென்டில்மேனா இருக்காரு. மிஸ்ஸஸ் அரவிந்த் ரொம்பவே லக்கி ஃபெல்லோ. மிஸ்ஸஸ் அரவிந்தும் சும்மா சொல்லக்கூடாது. அரவிந்த் அவங்களை இப்படி விழுந்து விழுந்து கவனிக்கிறாருன்னா அவங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்த்தாத்தான் இருப்பாங்க. ஆமா, அதுவும் கரெக்ட் தான். ஒரு சில நியூஸ்ல மிஸ்ஸஸ் அரவிந்த் ரொம்ப லோ பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவங்க, அரவிந்துக்கும் அவங்களுக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இல்ல, அதான் அரவிந்த் தன் கல்யாணத்தை ரகசியமா வச்சிருக்காருன்னு கதையா அளந்து விட்டாங்களே. அவங்க எல்லாருக்கும் இந்த ஒரு போட்டோவே நல்ல செருப்படியா இருக்கும். அரவிந்துக்கு தன்னோட வைஃப் மேல எவ்வளவு லவ் இருந்தா அவர் அவங்கள இவ்வளவு நல்லா பாத்துப்பாரு. அரவிந்தும் அவரோட வைஃபும் ஹாப்பியா இருக்கணும் என்று சொன்ன அந்த ஃபேன் கேர்ள் நர்ஸ், சாரி மிஸ்ஸஸ் அரவிந்த், என்னதான் அரவிந்த் உங்க புருஷனா இருந்தாலும் என்னால சைட் அடிக்காம இருக்க முடியாது என்று போட்டோவில் இருந்த அவந்திகாவிடம் சாரி கேட்டுவிட்டு மீண்டும் அரவிந்தை சைட் அடிக்க ஆரம்பித்தாள். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பேச்சு சத்தம் குறைந்து இறுதியில் அந்த நர்சுகள் நேத்ராவின் அறையிலிருந்து வெகு தூரம் சென்றிருந்தார்கள். கோபத்தில் கைகளை இறுக மூடிய நேத்ரா அங்கே இருந்த டேபிளில் உள்ள பொருட்களை எல்லாம் கீழே தள்ளிவிட்டாள். ஏன் அந்த அவந்திகாவுக்கு மட்டும் எல்லாம் நல்லதாவே நடக்குது? அரவிந்த், நீங்க எப்படி இந்த அவந்திகாவுக்கு ஆதரவா இருக்கலாம்? 8 வருஷத்துக்கு முன்ன என்ன நடந்துச்சுன்னு நீங்க மறந்துட்டீங்களா என்ன? இந்த ஏமாத்துக்காரியவா நீங்க நம்புறீங்க என்று தனக்குத்தானே பேசிக்கொண்டவள் அப்படியே சோர்ந்து போய் தன் கைகளில் முகத்தை புதைத்து அழ ஆரம்பித்தாள். எவ்வளவு நேரம் அப்படியே அழுது கொண்டிருந்தாள் என்பது அவளுக்கு தெரியவில்லை. அவள் கண்களும் மூக்கும் நன்றாக சிவந்து போய் இருந்தது. நான் இந்த விஷயத்தை அப்படியே விடமாட்டேன், அந்த அவந்திகாவை சந்தோஷமா இருக்க விட மாட்டேன் என்று சபதம் எடுப்பது போல் சொன்னவள் தன் போனை எடுத்து அரவிந்திற்கு போன் செய்தாள். இங்கே அரவிந்தின் வீட்டில் டின்னர் முடித்த பிறகு எப்போதும் போல மாதவி நேத்ராவை பார்க்க கிளம்பி சென்றுவிட, சிறிது நாட்களாகவே நன்றாக தூங்காத அவந்திகா மேலே மாஸ்டர் பெட்ரூமிற்கு சென்று தன் மெத்தையில் படுத்தாள். அவந்திகாவின் உடல் அவ்வளவு அசதியாக இருந்தது. ஆனால் அவள் மனமோ உறங்குவேனா என்று அடம் பிடிக்க ஆரம்பித்தது. கண்களை மூடினால் அவளுக்கு ராஜனின் நினைவுதான் வந்தது. நீண்ட நாட்களாக அவள் கொஞ்சம் மறந்திருந்த அனைத்து நினைவுகளும் அவளை பாடாய் படுத்த ஆரம்பித்தன. ஒரு கட்டத்திற்கு மேல் அவளால் கண்களை மூடி இருக்கவோ படுத்திருக்கவோ இயலாமல் போக எழுந்து அமர்ந்து நேற்று எடுத்த போட்டோவிற்கு ரிப்போர்ட் எழுத ஆரம்பித்தாள். இங்கே அரவிந்தும் தனது அடுத்த படத்திற்கான ஸ்கிரிப்டை படிப்பதில் மும்முரமாக இருந்தான். ஆனாலும் அவ்வப்போது அவந்திகா என்ன செய்கிறாள் என்பதையும் கவனித்துக் கொண்டுதான் இருந்தான். அவள் முகம் சரியாக இல்லை. அவள் ஏதோ பெரும் துயரத்தில் இருக்கிறாள் என்பது அவனுக்கு தெரிந்தது. ஆனால் அது என்ன என்று அவளிடம் கேட்கும் தைரியம் அவனுக்கு இல்லை. ஒருவேளை அவந்திகா தன்னால் தான் வருத்தமாக இருப்பதாக சொல்லிவிட்டால் அதை தாங்கும் தைரியம் அவன் மனதிற்கு இல்லை. அரவிந்த் இதை யோசித்துக் கொண்டிருக்கும் போதே அவன் போன் அடித்தது. நேத்ராதான் அழைத்திருந்தாள். முதலில் நேத்ராவின் எண்ணை பார்த்ததும் அழைப்பை ஏற்காமல் துண்டித்தான். ஆனால் நேத்ரா மீண்டும் அழைத்ததும் வேண்டா வெறுப்பாக போனை எடுத்தவன் பால்கனிக்கு சென்று, ஹலோ,
என்றான் எரிச்சலாக. அவந்திகாவும் பிஸியாக இருந்ததால் அரவிந்திற்கு போன் வந்ததையோ அதை எடுத்துக்கொண்டு அவன் வெளியே சென்றதையோ எதையும் அவள் கவனிக்கவில்லை. மறுபுறமிருந்து அரவிந்தண்ணா என்று நேத்ரா பாவமான குரலில் அழைத்ததும் அரவிந்த் மனதில் அதுவரை அவள் மீது கொண்டிருந்த வெறுப்பு சட்டென காணாமல் போனது. சொல்லு, என்ன விஷயம் என்று சாந்தமான குரலில் கேட்டான். அரவிந்தண்ணா, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன் என்று சொன்னவள் சிறு விசும்பலுக்கு பிறகு, அரவிந்தண்ணா, நீங்க என்ன பார்க்க வருவீங்களா என்றாள். முன்பெல்லாம் நேத்ரா எப்படி அழைத்திருந்தால் அது இரவென்றாலும் பகலென்றாலும் எந்த இடத்திற்கும் எப்போதும் அரவிந்த் சென்றிருக்கிறான். அவளை ஒரு நாளும் அவன் பாசத்திற்காக ஏங்கி அழவிட்டதில்லை. ஆனால் இப்போது நேத்ராவை பற்றி யோசிக்கும் போது அரவிந்திற்கு அவந்திகாவின் நினைவும் சேர்ந்து வந்தது. அவந்திகாவிற்கு நேத்ரா செய்ததை அவனால் மன்னிக்க முடியாது. கிட்டத்தட்ட அவந்திகா கருத்தரிக்க முடியாதபடி செய்திருக்கிறாள். அவந்திகா மட்டும் சரியான நேரத்தில் டாக்டரிடம் சென்று பரிசோதிக்கவில்லை என்றால் அவளால் வாழ்நாள் முழுக்க கருத்தரிக்க முடியாமல் போயிருக்கும். இதையெல்லாம் நினைத்து பார்த்தவன், என்னோட அம்மா உன்னை பார்க்கதான் வந்துட்டு இருக்காங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க இருப்பாங்க என்றான். இதை கேட்டதும் நேத்ராவின் கண்களில் நிற்காமல் கண்ணீர் பெருக்கெடுக்க ஆரம்பித்தது. ஓ, உங்களோட அம்மாவா? ஓகேனா, நான் வாழ்க்கையில இழக்க கூடாத வயசுலயே எல்லாத்தையும் இழந்துட்டேன். இப்போ இதையும் தாங்கிக்கிறேன். ஆனா எனக்கு அம்மாவை மட்டும் இல்ல, என்னோட அண்ணனையும் பார்க்கணும், பிளீஸ் என்று கெஞ்சும் குரலில் கேட்டாள். நேத்ரா, போதும், உனக்கே எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? இப்படி பண்றது மூலமா நீ என்ன செய்ய நினைக்கிற என்றான் கோபமான குரலில். இந்த வார்த்தைகளை கேட்ட பின் சிறிது நேரம் அமைதியாக இருந்தவள் மீண்டும் அழுது கொண்டு, அரவிந்தண்ணா, ஏன் நீங்க என்ன இவ்வளவு மோசமா ட்ரீட் பண்றீங்க? நான் அப்படி என்ன தப்பு பண்ணனேன் சொல்லுங்க என்று தான் எதுவும் தவறே செய்யாதவள் போல் நேத்ரா கேட்கவும் அரவிந்திற்கு அவளிடம் என்ன பேசுவது என்றே தெரியவில்லை. திரும்பி மெத்தையில் அமர்ந்திருந்த அவந்திகாவை பார்த்தான். தன் நெற்றியில் விழுந்த முடியை காதோரம் ஒதுக்கி கொண்டவள் தனது போனில் எதையோ தீவிரமாக டைப் செய்து கொண்டிருந்தாள். ஆனாலும் அவள் முகத்தில் அப்பியிருந்த சோகத்தை அவனால் பார்க்க முடிந்தது. ஒரு பெருமூச்சு விட்டவன், நேத்ரா, நீ எந்த தப்பும் பண்ணல, நான் தான் தப்பு பண்ணிட்டேன் என்று சொல்லிவிட்டு தூரத்தில் தெரிந்த நட்சத்திரங்களை பார்த்து தன் சோகங்களை மறக்க நினைத்தவனாய், நேத்ரா, எனக்கு தெரியும் உன் மனசுல ஒரு பழி வாங்குற உணர்ச்சி இருக்குன்னு, என்னால அதை புரிஞ்சுக்க முடியுது. ஆனா நீ ஏதாவது பண்ணணும்னு நினைச்சேனா பிளீஸ் என்னவே பழி வாங்கு, அவந்திகாவை விட்டுரு என்றான். இதை கேட்ட நேத்ரா ஒரு நிமிடம் அதிர்ச்சியானவள் சிறிது நேர மௌனத்திற்கு பிறகு, அரவிந்தண்ணா, இதுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, நீங்களும் அவளும் ஒண்ணு கிடையாது, நீங்க வேற, அந்த அவந்திகா வேற, என்னோட டார்கெட் அந்த அவந்திகா தான், தயவு செஞ்சு நீங்க இதுக்கு நடுவுல வராதீங்க என்றாள். நேத்ரா, போதும், அவந்திகா என்னோட மனைவி, அவளுக்கு ஒன்னும் ஆகாம பாத்துக்க வேண்டியது என்னோட கடமை என்றான். ஒரு நிமிடம் இந்த வார்த்தைகளை கேட்டு அதிர்ச்சியான நேத்ரா, அண்ணா, நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், நீங்க மாறிட்டீங்க, நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டீங்க, அவளோட மாயத்துல மயங்கிட்டீங்க என்று நேத்ரா அவந்திகாவை பற்றி தவறாக பேசிக் கொண்டிருக்க பொறுமை இழந்த அரவிந்த், நேத்ரா, இத்தோட நிறுத்திக்கோ, இத பத்தி தான் நீ பேசுவேனா? இப்பவே நீ போனை கட் பண்ணு, நீ பேசுறதெல்லாம் கேக்குற பொறுமை எனக்கு இல்ல என்றான். இதை கேட்டு விரக்தியாக புன்னகைத்த நேத்ரா, ஓகே மிஸ்டர் அரவிந்த், என்னதான் நீங்க அவங்கிட்ட மயங்கி கிடந்தாலும் நாளைக்கு என்ன நாள்னு மறந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் என்றாள். மறக்கல நேத்ரா, நான் எதையும் மறக்கல, ஞாபகம் இருக்கு என்றான். ஓகே, அப்போ நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம் என்று சொல்லிவிட்டு நேத்ரா போனை வைத்துவிட அரவிந்த் நீண்ட நேரமாக அந்த பால்கனியிலேயே நின்று தூரத்தில் தெரிந்த நட்சத்திரங்களையே பார்த்து கொண்டிருந்தான். நள்ளிரவில் அவன் அறைக்கு சென்ற போதும் அவந்திகா பிஸியாக வேலை செய்து கொண்டிருந்தாள். சிறிது நேரம் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அவள் அப்போதைக்கு தூங்குபவள் போல் தெரியவில்லை. அன்று இரவு அரவிந்த் அவந்திகா இருவருக்கும் தூக்கமற்ற இரவாகவே கழிந்தது. இவர்களுக்கு மட்டுமல்ல, அங்கே நேத்ராவிற்கும் உறக்கமில்லாத இரவாகத்தான் கழிந்தது.
என்னதான் நமது வாழ்க்கை இரவை போல இருள் சூழ்ந்து இருந்தாலும் அந்த இரவிலும் நமக்கு வழிகாட்ட சில நட்சத்திரங்களும் நிலவும் இருக்கத்தான் செய்கிறது. கடக்க முடியாத பாதையும் இல்லை, மறக்க முடியாத வழிகளும் இல்லை. காலமே ஆகச் சிறந்த மருத்துவன். பாகம் 277. தூக்கமற்ற இரவை தொடர்ந்து மறுநாள் காலை அவந்திகா வீங்கிய விழிகளோடு கொட்டாவி போட்டுக்கொண்டு ஆபீஸிற்குள் நுழைந்தாள். அவளை பார்த்து சிரித்த தீக்ஷி, என்ன அவந்திகா மேடம், நைட்டெல்லாம் தூக்கம் இல்ல போல என்று கண்ணடித்து கேட்க, தீக்ஷி, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒன்னும் இல்ல, இந்தா என்று தன் போனை அவளிடம் கொடுத்தவள், இதோ இந்த ரிப்போர்ட்டை தான் நைட்டெல்லாம் முழிச்சு எழுதிட்டு இருந்தேன், இதை செக் பண்ணு, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் என்று சொன்ன அவந்திகா தன் சேரில் அமர்ந்து கண்களை மூடினாள். நோ ப்ராப்ளம் மேடம், நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க, நான் பாத்துக்கிறேன் என்று சொன்ன தீக்ஷி அந்த ரிப்போர்ட்டை செக் செய்ய ஆரம்பித்தாள். சிறிது நேரம் கண்களை மூடி அமர்ந்திருந்த அவந்திகா எழுந்து அமர்ந்து தன் கன்னங்களை தட்டி, உன்னால முடியும் அவந்திகா என்று தனக்கு தானே தைரியம் சொல்லிக் கொண்டவள் நேராக மேனேஜிங் எடிட்டர் அறைக்கு சென்றாள். அவந்திகாவை பார்த்து பெரிதாக சிரித்த மேனேஜிங் எடிட்டர், வாங்க சீஃப் எடிட்டர் அவந்திகா, ரிப்போர்ட் ரெடியா என்றான். நான் தான் நேத்தே போட்டோஸ் அனுப்பிட்டேனே, ரிப்போர்ட் ஆன் தி வே, என்னோட ரிப்போர்ட்டர் சர்டிபிகேட் எங்க என்று அவள் அதிகாரமாக கேட்க, ஒரு நிமிடம் ஏதோ சொல்வது போல் அமைதியாக இருந்த சந்தோஷ் என்ன நினைத்தானோ தெரியவில்லை. அதற்கு மேல் அவந்திகாவை காக்க வைக்காமல் தனது டிராவை திறந்து அவளது ரிப்போர்ட்டர் சர்டிபிகேட்டை எடுத்து அவளிடம் கொடுத்தான். அந்த சர்டிபிகேட்டில் தெளிவாக பிரிண்ட் செய்யப்பட்டிருந்த அவளது பெயரை பார்த்ததும் இந்த ஒரு வருட காலம் இதற்காக அவள் பட்ட துன்பங்கள் எல்லாம் அவள் கண்முன் வந்து சென்றது. பல போராட்டங்களுக்கு பிறகு இந்த சர்டிபிகேட் இன்று அவளது கையில் இருக்கிறது. ஆனால் இப்போது அவளுக்கு நிம்மதியாக இருப்பதை விடவும் ஏதோ பெரும் பாரம் அவளை அழுத்துவது போல்தான் இருந்தது. இந்த சர்டிபிகேட் அவளது முடிவல்ல, ஆரம்பம். இனிதான் அவள் செய்ய வேண்டிய வேலை எக்கச்சக்கமாக காத்திருக்கிறது. அவந்திகா இதையெல்லாம் யோசித்துக் கொண்டிருக்க, ஓகே அவந்திகா, ரிப்போர்ட்டர் சர்டிபிகேட் வாங்கிட்டீங்க, இனியாச்சும் ஒழுங்கா வேலை செய்யுங்க என்று சந்தோஷின் வார்த்தைகளை கேட்டு நிஜ உலகிற்கு வந்தவள் ஒரு பெருமூச்சோடு அந்த அறையை விட்டு வெளியே வந்தாள். அவந்திகா வெளியே வந்த நேரம் டீம் 1 ஆபீஸில் ஒரே சலசலப்பாக இருந்தது. சீஃப் எடிட்டர் மேடம், இல்ல இனிமே உங்களை டெபுட்டி மேனேஜிங் எடிட்டர் ரேகா மேடம்னு தான் கூப்பிடணும். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேடம், நீங்க டெபுட்டி மேனேஜிங் எடிட்டர் ஆனதுல நம்ம டீமுக்கே பெருமை என்று ஒரு குரல் கேட்டது. அதை தொடர்ந்து நிறைய பாராட்டு குரல்கள். உங்களோட திறமைக்கு இந்த போஸ்டிங் எப்பவோ உங்களுக்கு கிடைச்சிருக்கணும் மேடம், ஆனா இப்பதான் குடுக்கறாங்க. கூடிய சீக்கிரமே நீங்க மேனேஜிங் எடிட்டரா ப்ரமோட் ஆகிருவீங்க மேடம். இப்போ நீங்க டெபுட்டி மேனேஜிங் எடிட்டர் ஆகிட்டீங்க, நிறைய மீட்டிங் எல்லாம் அட்டென்ட் பண்ண வேண்டியிருக்கும். உங்க ஸ்கின்ன பத்திரமா கேர் பண்ணிக்கோங்க, அந்த லோஷன் யூஸ் பண்ணுங்க, இப்படி மேக்கப் பண்ணுங்க என்று ரேகாவை ஐஸ் வைக்கும் வார்த்தைகளும் வந்து குவிந்தன. அவந்திகா டீம் 1 வாசலுக்கு அருகில் நின்று புருவம் உயர்த்தி நடக்கும் அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தாள். இந்த நேரம் டீம் 2 ஆபீஸில் இருந்து வெளியே வந்த தீக்ஷியை பார்த்தவள், தீக்ஷி, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு என்று புரியாமல் கேட்டாள். மேடம், டீம் 1ஓட சீஃப் எடிட்டர் ரேகா மேடம்க்கு டெபுட்டி மேனேஜிங் எடிட்டரா ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு, அதான் இந்த அலப்பற பண்ணிட்டு இருக்காங்க என்றாள். இதை கேட்டு முகத்தை சுளித்த அவந்திகாவிற்கு இப்போதுதான் ஒன்று புரிவது போல் இருந்தது. அப்பவே நான் யோசிச்சேன், அன்னைக்கு அனுவோட பிரச்சனைக்கு அப்புறம் இந்த ரேகா என்கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணாம அமைதியா இருந்தாங்க. கண்டிப்பா இவங்க இப்படி இருக்கிற ஆளே இல்ல, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு, அது இந்த ப்ரொமோஷன் தான் என்று அவந்திகா சொல்லவும் தீக்ஷியின் முகம் சோகமாக மாறியது. அவந்திகா மேடம், எப்பவுமே உங்களுக்கும் அந்த ரேகாவுக்கும் ஆகவே ஆகாது. இப்போ அவங்க உங்க பாஸா வேற ஆகிட்டாங்க, இனி உங்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை தான் என்றாள். விடு தீக்ஷி, இந்த ரேகா பண்ணுனதெல்லாம் நான் பார்த்தது இல்லையா என்ன? ஆனா என்ன, இவ்ளோ நாள் அமைதியா இருந்திருக்கானா, கண்டிப்பா எனக்காக ஏதோ பெருசா ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கான்னு தான் அர்த்தம் என்று சொல்லி அவந்திகா பெருமூச்சு விட்டாள்.
ஆனாலும் அவந்திகா மேடம், நீங்க ரொம்ப பாவம்தான் என்று தீக்ஷி ஆதரவாக அவந்திகாவின் முதுகை தட்டி கொடுத்தாள். அந்த ரேகாவை பத்தி பேசினது போதும் தீக்ஷி, நான் கொடுத்த ரிப்போர்ட் என்னாச்சு, அதை செக் பண்ணினியா என்றாள். பாத்துட்டேன் மேடம், நீங்களே எல்லாம் நல்லா தான் எழுதியிருக்கீங்க, பெருசா எந்த கரெக்ஷனும் இல்ல. இதோ இப்பவே இத மேனேஜிங் எடிட்டர் கிட்ட கொடுத்துட்டு வரேன் என்று சொல்லி மேனேஜிங் எடிட்டரின் அறைக்கு சென்ற தீக்ஷி சென்ற வேகத்தில் திரும்பி வந்தாள். அவளை பார்த்து புருவம் உயர்த்திய அவந்திகா, என்னாச்சு என்றாள். மேடம், இன்னையிலிருந்து நம்ம எந்த ரிப்போர்ட்டும் பப்ளிஷ் பண்றதுக்கு முன்ன டெபுட்டி மேனேஜிங் எடிட்டர் கிட்ட காட்டிட்டு அவங்க பர்மிஷனுக்கு அப்புறம் தான் பப்ளிஷ் பண்ணணுமா. நான் போய் பாக்குறேன் அவங்க என்ன சொல்றாங்கன்னு என்று நொந்து கொண்ட தீக்ஷி ரேகாவின் அறைக்குள் சென்றாள். அவந்திகாவும் சரி என்று தலையசைத்துவிட்டு தனது கேபினை நோக்கி செல்ல அவள் 2 அடி கூட சென்றிருக்க மாட்டாள். டீம் 1 ஆபீஸில் இருந்து பெரும் சத்தம் கேட்டது. என்ன குப்பை இது, இதெல்லாம் ரிப்போர்ட்டே இல்ல. யாரு வேணாலும் இது மாதிரி குப்பையை எழுத முடியும். நீங்க நியூஸ் ஏஜென்சில வேலை செய்றீங்களா இல்ல கேஜி ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. இந்த குப்பையை எடுத்துட்டு போயிட்டு திரும்பவும் எழுதி கொண்டு வா என்று ரேகா கத்திக் கொண்டிருந்தாள். இதை கேட்ட அவந்திகா நேராக டீம் 1 ஆபீஸை நோக்கி செல்ல டீம் 1 ஆபீஸிலிருந்து முகத்தை தொங்க போட்டபடி சோகமாக தீக்ஷி வெளியே வந்து கொண்டிருந்தாள். அவந்திகாவை பார்த்ததும், நம்மளோட ஆர்டிக்கிளை அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க மேடம், நம்ம கேவலமா எழுதியிருக்கோமா, பட் நம்ம இவ்ளோ நாளா இப்படித்தானே எழுதிட்டு இருந்தோம், இதுக்கு மேல நாம எப்படி எழுதணும்னு எதிர்பார்க்கறாங்க, நம்ம தூய தமிழ்ல எழுதணுமா என்ன, அப்படி எழுதுனா யாருக்கு மேடம் புரியும், எனக்கு தெரிஞ்சு வேணும்னே தான் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் மேடம் என்று தீக்ஷி பாவமாக சொல்லவும், அந்த நிலையிலும் தீக்ஷியின் பாவமான முகத்தை பார்த்த அவந்திகாவிற்கு சிரிப்புதான் வந்தது. செல்லமாக அவள் தலையை கோதியவள், தீக்ஷி அந்த ரிப்போர்ட்டை என்கிட்ட கொடு, நான் அவங்க கிட்ட எடுத்துட்டு போறேன் என்றாள். இல்ல மேடம் வேணாம், அந்த ரேகா என்கிட்டயே ரொம்ப மோசமா நடந்துகிட்டாங்க, உங்ககிட்டனா இன்னும் மோசமா நடந்துப்பாங்க என்று சொல்லிய தீக்ஷி அவந்திகாவிடம் அந்த ரிப்போர்ட்டை குடுக்க மறுக்க, அதெல்லாம் ஒண்ணு ஆகாது, நீ குடு நான் பாத்துக்கிறேன் என்று சொன்ன அவந்திகா வலுக்கட்டாயமாக தீக்ஷி கையில் இருந்த ரிப்போர்ட்டை வாங்கி கொண்டு ரேகாவின் அறைக்குள் சென்றாள். அவந்திகா சென்ற போது ரேகா தனது டீம் நபர்களோடு ஆடைகளை பற்றியும் ஸ்கின் கேர் பொருட்களை பற்றியும் பேசிக் கொண்டிருந்தாள். அவந்திகா அவள் அருகில் சென்று, டெபுட்டி மேனேஜிங் எடிட்டர், இந்த ரிப்போர்ட் என்று ஆரம்பிக்கும் போதே, ஏன் உன்னால ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண முடியாதா, பார்த்தா தெரியல நான் என்னோட டீம் மெம்பர்ஸோட முக்கியமான ஒர்க் பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன்ல, நீ ரிப்போர்ட் எழுதுறதுக்கு முன்னால ஃபர்ஸ்ட் யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும் தெரிஞ்சுக்கோ என்று ரேகா மீண்டும் தனது டீம் நபர்களோடு வெட்டி கதை பேச ஆரம்பித்தாள். அவந்திகாவிற்கு புரிந்தது, ரேகா வெறுமனே காத்திருக்க வைக்கத்தான் இப்படி பேசுகிறாள் என்று. பயந்த சுபாவம் உள்ள யாராவதாக இருந்தால் ரேகா சொல்வதை கேட்டு அமைதியாக காத்திருப்பார்கள். ஆனால் அவந்திகா அப்படி அடிபணிந்து செல்லக்கூடியவள் இல்லையே. ரேகா மேடம், எப்ப இருந்து ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம வேலையில சேர்த்தோம், நம்ம என்டர்டெயின்மெண்ட் ரிப்போர்ட்டர்ஸ், நமக்கும் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்க்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்கவும் ரேகா ஒரு நிமிடம் அதிர்ந்து போய் அவந்திகாவை பார்த்தாள். ஓகே ரேகா மேடம், நீங்க உங்க டீம்மேட்ஸ் கூட பேசுங்க, நீங்க பிஸியா இருக்கீங்கன்னு சொல்லி நான் இந்த ரிப்போர்ட்டை மேனேஜிங் எடிட்டர் கிட்ட காட்டிக்கிறேன் என்று சொன்னவள் நேராக மேனேஜிங் எடிட்டர் அறையை நோக்கி நடக்க எழுந்து நின்ற ரேகா, அவந்திகா இங்க வா என்றாள். அவந்திகா திரும்பி ரேகாவிடம் செல்ல வேண்டா வெறுப்பாக அவந்திகாவிடமிருந்து ரிப்போர்ட்டை வாங்கிய ரேகா அதை திருப்பி பார்த்துவிட்டு, நான் தான் அப்பவே சொன்னனே நீங்க குப்பை மாதிரி எழுதியிருக்கீங்கன்னு, நம்ம என்டர்டெயின்மெண்ட் நியூஸ் எழுதிட்டு இருக்கோம், சோ அத நல்ல டீப்பா எல்லாருக்கும் புரியுற மாதிரி டெக்னிக்கல் வேர்ட்ஸ் எல்லாம் போட்டு எழுதணும், சும்மா ஏதோ நீயும் நானும் பேசுற மாதிரி எழுதுனா எப்படி மக்களுக்கு புரியும் என்று ரேகா புதுவிதமாக ஒரு லெக்சர் எடுத்துக் கொண்டிருக்க டீம் 1 ஆபீஸில் இருந்தவர்களுக்கு கூட ரேகா என்ன பேசிக் கொண்டிருக்கிறாள் என்று ஒன்றும் விளங்கவில்லை. அவந்திகாவிற்கே அவள் வேண்டுமென்று சொல்கிறாளா இல்லை உண்மையில்தான் சொல்கிறாளா என்பது புரியாமல் போனது. ரேகா பேசி முடிக்கும் வரை காத்திருந்தவள் ரேகா பேசி முடித்ததும், ரேகா மேடம்
நான் எப்படி எழுதணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க என்று கேட்டாள். ஹே அவந்திகா, நீ என்ன இவ்ளோ முட்டாளா இருக்க? இவ்ளோ நேரம் நான் சொல்லிட்டு இருந்தேன்ல எப்படி எழுதணும்னு. ஒரு டைம் சொன்னா புரியாதா உனக்கு என்று சீறினாள். இப்போது அவந்திகா முகத்தை பாவமாக வைத்துக் கொண்டு, உண்மைதான் ரேகா மேடம், நான் ஒரு முட்டாள் தான். எனக்கு எப்படி எழுதணும்னு சரியா புரியல. நீங்களே எனக்கு இதை எழுதுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன் என்றாள். இதை கேட்டதும் கோபத்தில் தன் எதிரே இருந்த டேபிளை ஓங்கி அடித்த ரேகா, நான் டெபுட்டி மேனேஜிங் எடிட்டர். நான் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யணும்னா அப்புறம் எதுக்கு நியூஸ் ஏஜென்சில ஒன்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் வெட்டியா சம்பளம் கொடுத்து வச்சிருக்கோம் என்று கத்தினாள். ஆமா மேடம், நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். அப்போ நீங்க நாங்க செய்யறதெல்லாம் குறை சொல்றதுக்காக தான் இருக்கீங்களா என்றாள். இதை கேட்டதும் கண்களை சுருக்கி அவந்திகாவை எரித்து விடுவது போல் பார்த்த ரேகா, ஹே அவந்திகா, அன்னைக்கு அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அவ 10 கிலோ எடை குறைஞ்சிட்டா தெரியுமா? இப்ப வரைக்கும் அவ சரியா சாப்பிடுறது இல்ல, தூங்குறது இல்ல என்று ஆக்ரோஷமாக கத்தினாள். மேடம், உங்க கசின் சாப்பிடாம தூங்காம இருக்கிறதுக்கும் இப்ப நான் எழுதியிருக்க இந்த ரிப்போர்ட்டுக்கும் என்ன சம்பந்தம்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்று அவந்திகா கேட்கவும் அவளை கொடூரமாக பார்த்த ரேகா, அவந்திகா, நம்ம நேரடியா விஷயத்துக்கே வருவோம். நீதானே சந்தோஷோட வைஃப் கிட்ட அனுவ பத்தி சொன்ன? எப்படியோ அவங்க வந்து ஆபீஸ்ல பிரச்சனை பண்ணுவாங்கன்னு பிளான் பண்ணி தானே நீ இந்த வேலைய பண்ணுன என்றாள். அவந்திகா கொஞ்சம் கூட அலட்டி கொள்ளாமல் கூலாக, ஆமா நான் தான் சொன்னேன், அதுக்கு என்ன இப்போ என்றாள். இதுவரை சேரில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த ரேகா ஏதோ பெரிய சண்டைக்கு தயாராகிறவள் போல் சேரை விட்டு எழுந்து அவந்திகாவின் அருகில் வந்து, நீதானே இந்த வேலைய பண்ணிருக்க, அப்புறம் எதுக்கு உனக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்னு கேக்குற? இன்னைக்கு அனு இப்படி இருக்கானா அவளோட இந்த மோசமான நிலைமைக்கு நீ மட்டும்தான் காரணம். ஏதோ பெருசா சாதனை பண்ண மாதிரி நினைச்சிட்டு இருக்கியா? இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ, இந்த விஷயம் அதோட முடியல, இனிதான் அத ஆரம்பிக்கவே போகுது. இந்தா நீ எழுதின இந்த அழகு ரிப்போர்ட்ட கொண்டு போய் திரும்ப எழுதிட்டு வா. எனக்கு திருப்தி ஆகுற வரைக்கும் திரும்ப திரும்ப எழுதுங்க. இல்லனா இன்னைக்கு உங்க டீம்ல இருக்க 2 பேரும் வீட்டுக்கு கிளம்புறத பத்தி யோசிச்சு கூட பாக்காதீங்க என்று கத்தினாள். ரேகாவை நம்பாமல் பார்த்த அவந்திகா, இந்த பொம்பளைக்கு என்னாச்சு? சரியாத்தான் யோசிச்சு பேசுறாங்களா? அந்த சந்தோஷ் என்ன அனுவ கல்யாணம் பண்ணிக்க இருந்து அதவா நான் கெடுத்து விட்டேன்? அவனே பாவம் அந்த அனுவ ஊறுகா மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தான். சொல்ல போனா அவனோட டிராப்ல இருந்து நான் தான் அனுவவே காப்பாத்திருக்கேன் என்று யோசித்த அவந்திகா சத்தமாக சிரித்து கொண்டே, ரேகா மேடம், நீங்க இப்ப எதுக்கு என்ன திட்டிட்டு இருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? உங்க கசினை ஏமாத்தி வப்பாட்டியா யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு கிரிமினல் கிட்ட இருந்து அவளை காப்பாத்தினதுக்காகத்தான் என்ன திட்டிட்டு இருக்கீங்களா என்றாள். ரேகாவின் முகம் அஷ்டகோணலாக மாறியது. அவந்திகா, வப்பாட்டின்னு சொல்றத ஃபர்ஸ்ட் நிறுத்து. உனக்கு என்ன தெரியும் அவங்க 2 பேரை பத்தி? சந்தோஷம் அனுவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். அதை தாண்டி அவங்க 2 பேருக்குள்ளயும் வேற எந்த தொடர்பும் இல்ல. கை தட்டி சிரித்த அவந்திகா, ஓ பரவாயில்லையே, ரொம்ப வித்தியாசமான ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் இருக்கு. ரேகா மேடம், கல்யாணம் ஆன ஒரு ஆம்பளை கூட இப்படி படுக்கைய ஷேர் பண்ணிக்கிற அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குன்னா அதத்தான் கள்ள தொடர்புன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இத பத்தி தெரியாதுன்னு நினைக்கிறேன் என்றாள் அவந்திகா நக்கலாக. சுற்றி இருந்த அனைவரும் இவர்களை வேடிக்கை பார்ப்பதை பார்த்த ரேகா, அனு சந்தோஷ் கூட நெருக்கமா பழகுனப்போ சந்தோஷ்க்கு கல்யாணம் ஆகிருச்சுன்னு அவளுக்கு தெரியாது. இதுல அவ தப்பு ஒண்ணும் இல்ல என்றாள். ரேகா மேடம், கல்யாணம் ஆனது தெரிஞ்சது தெரியலங்கிறது எல்லாம் இங்க பிரச்சனை இல்ல. கல்யாணம் ஆன ஆம்பளை கூட இன்னொரு பொண்ணு இப்படிப்பட்ட உறவுல இருந்தா அவளை வப்பாட்டின்னு தான் சொல்லுவாங்க என்று வேண்டுமென்றே அவந்திகா அந்த வப்பாட்டி என்னும் வார்த்தையை அழுத்தி சொல்லவும், ஏற்கனவே கோபத்தில் இருந்த ரேகாவிற்கு வப்பாட்டி என்னும் இந்த வார்த்தையை ஒவ்வொரு முறையும் கேட்கும் போது இன்னும் இன்னும் அதிகமாக கோபம் ஏறியது.
பாகம் 278. அவந்திகா மீண்டும் மீண்டும் அனுவை வைப்பாட்டி என்று சொல்லிக் கொண்டிருக்க இதை கேட்டு கடுப்பான ரேகா அவந்திகாவை தரதரவென அந்த அறையை விட்டு வெளியே இழுத்து சென்று எந்த இடத்தில் அனு அவமானப்படுத்தப்பட்டாளோ அதே இடத்தில் நிறுத்தினாள். திடீரென்று ரேகா இப்படி செய்யவும் இதை எதிர்பார்க்காத அவந்திகா என்னதான் ரேகாவிடமிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள முயன்றாலும் ரேகாவின் பலத்திற்கு முன்பு அவந்திகாவால் எதுவும் செய்ய முடியவில்லை. தனக்கு அருகில் இருந்த மேஜையை தன் பலம் கொண்ட மட்டும் சத்தமாக தட்டிய ரேகா, எல்லாரும் இங்க வாங்க, இதோ நிக்கிறாளே அவந்திகா, இவளோட உண்மையான சுயரூபம் என்னன்னு நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன் என்றாள். ஓ, என்னோட சுயரூபமா? சூப்பர் சூப்பர். அப்படி என்னதான் சுயரூபத்தை மேடம் சொல்ல போறீங்க? உங்க கசின் அனு மேனேஜிங் எடிட்டர் கூட நல்ல உறவு தான் வச்சிருந்தா, நான் தான் அத கள்ள உறவுன்னு தப்பா சொல்லிட்டேன்னு சொல்ல போறீங்களா என்று அவந்திகா நக்கல் அடிக்கவும் அவந்திகாவை முறைத்து பார்த்த ரேகா, ஆமா, அனு கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்துட்டா. நீ சொல்ற மாதிரி அவ மேனேஜிங் எடிட்டர் கூட கள்ள உறவுல இருந்தானே வச்சுப்போமே, அதனால என்ன பிரச்சனை? மேனேஜிங் எடிட்டர் குடும்பத்துல இதனால ஒரு 10 நாள் பிரச்சனை நடந்துச்சு, அவ்வளவுதான். அனு யாரு கூடயும் கெடுக்கல, அவளால யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படல. ஆனா உன்னை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாரு என்று ரேகா சொன்னதும் அவள் என்ன சொல்ல வருகிறாள் என்று புரியாமல் அவந்திகாவின் முகம் குழப்பத்தில் சுருங்கியது. அடுத்த நொடி குரூரமாக சிரித்த ரேகா அங்கு கூடி இருந்தவர்களை பார்த்து, இவ யாருன்னு உங்களுக்கெல்லாம் தெரியுமா? இவளோட அப்பா அம்மா யாருன்னு தெரியுமா என்று சொன்னதும் அவந்திகாவிற்கு பதற்றத்தில் வியர்க்க ஆரம்பித்தது. ரேகாவின் அராஜகத்தில் இருந்து அவந்திகாவை காப்பாற்ற வேண்டும் என்று தீக்ஷி முன்னே செல்ல டீம் 1 இருந்தவர்களோ அவளை அவந்திகாவின் அருகில் கூட செல்ல விடவில்லை. கூட்டத்திலிருந்து, அவந்திகாவோட அப்பா அம்மா யார் மேடம் என்று குரல் கேட்டது. தன் பலத்தை எல்லாம் கொடுத்து ரேகாவின் கையில் இருந்து தன் கையை விடுவிக்க போராடிய அவந்திகா, ரேகா வாய மூடு என்று கத்தினாள். அவந்திகாவை பார்த்து புருவம் உயர்த்தி நக்கலாக சிரித்த ரேகா, ஏன் அவந்திகா எவ்ளோ பதற? உன்னை பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிரும்னு பயமா இருக்கா என்ன? எனக்கு நல்லா தெரியுது, உனக்குள்ள இருக்கிற குற்ற உணர்ச்சி உன்னை உறுத்துது, கரெக்டா? பட் என்ன பண்றது, நீ அந்த விஷயத்தை எவ்வளவுக்கு எவ்வளோ மத்தவங்க கிட்ட இருந்து மூடி மறைக்கணும்னு நினைக்கிறியோ, நான் அவ்வளோக்கு உண்மைய மத்தவங்களுக்கு சொல்லுவேன். அப்பதான் அவங்க எந்த மாதிரி ஒருத்தி கூட இவ்ளோ நாள் வேலை செஞ்சிட்டு இருந்தாங்கன்னு புரியும் என்று சொன்ன ரேகா மீண்டும் கூட்டத்தை பார்த்து பேச தொடங்கினாள். 8 வருஷத்துக்கு முன்ன பெங்களூர்ல ரொம்ப பெரிய ஒரு பில்டிங் கட்டிட்டு இருக்கும்போது இடிஞ்சு விழுந்து அதுல வேலை செஞ்ச 20 ஒர்க்கர்ஸ் இறந்து போனாங்களே, ஞாபகம் இருக்கா? அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி முதலாளி பேராசையால தரமான பொருள் எல்லாம் யூஸ் பண்ணாம மட்டமான பொருள் யூஸ் பண்ணினதாலதான் இந்த விபத்து நடந்துச்சுன்னு அப்போதைக்கு ரொம்ப பரபரப்பான நியூஸா ஓடிட்டு இருந்துச்சு என்று ரேகா சொன்னதும் அந்த கூட்டம் மொத்தமும் கண்கள் விரிய ரேகாவை பார்த்து கொண்டிருந்தது. அங்கிருந்தவர்களுள் பெரும்பான்மையானோர் சிறு வயதினர் என்பதால் 8 வருடத்திற்கு முன்பு இந்த விபத்து நடந்த போது அவர்கள் பள்ளியில்தான் படித்துக் கொண்டிருந்திருப்பார்கள். அவர்களுக்கு இந்த சம்பவம் குறித்து அவ்வளவாக தெரிந்திருக்கவில்லை. ஆனால் அங்கிருந்த ஒரு சில நடுத்தர வயது ரிப்போர்ட்டர்களுக்கு ரேகா சொன்னதும் அந்த விபத்தை பற்றி ஞாபகம் வந்தது. மேடம், நீங்க அந்த யாதவ் கமர்ஷியல் கம்பெனியோட கேஸ பத்தியா சொல்லிட்டு இருக்கீங்க? அத யாரால மறக்க முடியும்? அந்த கம்பெனி ஓனர்லாம் மனுஷனே இல்ல, பேராசை பிடிச்ச மிருகம். பில்டிங் கட்டுறதுக்கு முன்னவே எல்லார்கிட்டையும் கட்ட போற பிளாட்ஸ வித்துட்டான். கடைசியில ஒண்ணுக்கும் ஆகாத பொருள் எல்லாம் போட்டு அவசரமா பில்டிங்க கட்டி அநியாயமா 20 ஒர்க்கர்ஸோட உயிர் பறி போயிருச்சு. இந்தியாலேயே இவ்ளோ பெரிய பில்டிங் ஆக்சிடென்ட் நடந்தது அதுதான் மொத தடவை. அது மட்டும் இல்லாம குருவி சேர்க்கிற மாதிரி சிறுக சேர்த்து வச்ச பணத்தை எல்லாம் அந்த அயோக்கியம் கிட்ட கொடுத்து ஒரு சொந்த வீடு வாங்கணும்ன்ற கனவு நனவாயிருச்சுன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருந்த எல்லாரோட சந்தோஷமும் ஒரு நொடியில நொறுங்கி போயிருச்சு. அந்த அயோக்கியம் அவங்களுக்கெல்லாம் 1 ரூபா கூட திருப்பி தர மாட்டேன்னு சொல்லிட்டான்.
8 வருஷத்துக்கு முன்ன இந்தியாவையே திருப்பி பார்க்க வச்ச இந்த நியூஸ பத்தி யாரால மறக்க முடியும் என்று ஒரு ரிப்போர்ட்டர் ஆக்ரோஷமாக சொல்ல, மற்றொருவர், ஆமாமா, அந்த கம்பெனி ஓனரும் அவரோட வைஃபும் கூட தண்டனைக்கு பயந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் ரொம்ப நாளா அந்த மக்களுக்கு இழப்பீடு குடுக்கறத பத்தி கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருந்துச்சு என்று சொன்னவர் ரேகாவை பார்த்து, ஆமா மேடம், இந்த விஷயத்துக்கும் அவந்திகாவுக்கும் என்ன சம்பந்தம் என்றார். இதை கேட்டுக்கொண்டிருந்த அவந்திகாவிற்கு ஏசி அறையிலும் வியர்த்து கொட்ட ஆரம்பித்தது. என்ன செய்வது என்று தெரியாமல் தன் கைகளை இறுக மூடியவள் இதயம் படபடக்க அங்கு நின்று கொண்டிருந்தாள். இப்போது அவந்திகாவை ஏளனமாக பார்த்த ரேகா, அந்த கொடூரமான கம்பெனி ஓனரோட செல்ல பொண்ணுதான் இந்த அவந்திகா என்றாள். அதுவரை அலட்சியமாக கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் கூட இந்த வார்த்தையை கேட்டதும் திகைத்து போய் அவந்திகாவை ஒரே நேரத்தில் திரும்பி பார்த்தார்கள். அவந்திகாவின் முகம் வெளிரி போனது. அனைவரது பார்வையின் வீரியத்தை அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ரேகாவிற்கோ இப்போதுதான் கொஞ்சம் திருப்தியாக இருந்தது. ஆனாலும் அத்தோடு நிறுத்தாதவள், அந்த டைம்ல அந்த வீட்டை வாங்குறதுக்காக தன்னோட சொத்து பத்தெல்லாம் வித்து கொடுத்தவங்க வீடும் இல்லாம கடனும் அதிகமாகி இப்ப வரைக்கும் ஒரு நல்ல நிலைமைக்கு போக முடியாம அந்த கடனை அடைக்கிறதுலயே காலத்தை ஓட்டிட்டு இருக்காங்க என்றாள். அங்கு இருக்கும் ரிப்போர்ட்டர்களில் பெரும்பான்மையானோர் மிடில் கிளாஸ் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் ரேகா இதை சொன்னதும் தங்களுள் ஒருவர்தான் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்று அவர்களுக்கு கோபம் பொத்துக்கொண்டு வந்தது. சரி, அவங்களாவது எப்படியாச்சும் சமாளிச்சுப்பாங்கன்னு வச்சுப்போம். இந்த விபத்துல செத்து போன 20 பேரோட குடும்பத்துக்கும் காம்பன்சேஷன் கூட கிடைக்கல. அதனால அவங்கள நம்பி இருந்தவங்க எல்லாம் அனாதையாகி வீட்டை இழந்து, வாழ்க்கையை இழந்து, கனவுகள் எல்லாம் இழந்து, அவங்கள எல்லாம் நினைக்கும் போதே எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு என்று பொய்யான சோகத்தோடு ஒரு ஆக்டிங்கை போட்ட ரேகா அப்படியே அவந்திகாவை கோபமாக பார்த்து, அவந்திகா, உனக்கெல்லாம் அனுவை பத்தி பேசுறதுக்கு என்ன அருகதை இருக்கு? அனு எவ்வளோ மோசமானவளாவும் கேவலமானவளாவும் இருக்கட்டுமே, அவ மத்தவங்க வாழ்க்கைய கெடுக்கல. ஆனா உன்னோட அப்பா அம்மா இருக்காங்களே, அவங்க ஒரு கொலகார கும்பல். 20 பேரை கொன்றிருக்காங்க. எத்தனையோ பேரோட வாழ்க்கைய கேள்விக்குறியாக்கியிருக்காங்க என்று தான் ஏதோ நீதி தேவதையின் அசிஸ்டன்ட் என்னும் ரேஞ்சிற்கு ரேகா பேசிக் கொண்டிருந்தாள். அவந்திகாவை நோக்கி கையை நீட்டியவள், நீ இருக்கியே, நீ ஒரு குப்பை, ஒரு விலங்க விட மோசமானவ. உங்க அம்மா அப்பா செஞ்சதுலயே ஒரு நல்ல விஷயம்னா அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டதுதான். இந்த உலகத்துக்கு ரொம்பவே நல்லது பண்ணிருக்காங்க. அவங்க மட்டும் உயிரோட இருந்திருந்தா இன்னும் இது மாதிரி எத்தனை பேரோட வாழ்க்கைய நாசமாக்கிருப்பாங்களோ தெரியல. இந்த வார்த்தைகளை கேட்ட அவந்திகாவின் உடல் கோபத்தில் நடுங்கியது. ஒவ்வொருவருக்கும் பொறுமையின் எல்லை என்று ஒன்று இருக்கும். ரேகா அவந்திகாவின் பொறுமையை அளவுக்கு அதிகமாகவே சோதித்து விட்டாள். அதுவும் இறந்து போன அவந்திகாவின் தாய் தந்தையை பற்றி ரேகா பேச பேச அவந்திகாவால் அதை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. அவந்திகாவிற்கு இன்னும் அந்த விபத்து நடந்த நாள் நடந்தது எல்லாம் அவள் கண்முன் தோன்றி மறைந்தது. அந்த விபத்தை பற்றி கேள்விப்பட்டதும் மற்றவர்களைப் போல் அவந்திகாவின் அப்பாவும் அம்மாவும் கூட அதிர்ந்துதான் போனார்கள். இது எப்படி நடந்தது என்பதை பற்றி அவர்களுக்கு யோசிக்க கூட நேரம் கிடைக்கவில்லை. நியூஸ் சேனல் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக அவந்திகாவின் தந்தையை பற்றியும் அவரது கம்பெனியை குறித்தும் தவறாக எழுத ஆரம்பித்தார்கள். அன்று அவளது தாயும் தந்தையும் வீட்டை விட்டு வெளியே சென்ற போது ஆக்ரோஷமாக இருந்த பொதுமக்கள் அனைவரும் அழுகிய முட்டை தக்காளி என்று கையில் கிடைத்ததையெல்லாம் எடுத்து அவர்கள் மீது வீச ஆரம்பித்தார்கள். அது மட்டுமல்லாமல் அடுத்த சில நாட்களிலேயே ஏன் எதற்கு என்று கூட சொல்லாமல் அவந்திகாவும் அகிலனும் பள்ளியிலிருந்து வெளியே அனுப்பப்பட்டார்கள். அதுவரை அந்த சமூகத்தில் மரியாதையோடு பார்க்கப்பட்ட அவர்களது குடும்பம் திடீரென்று தீண்டத்தகாதவர்கள் போல் நடத்தப்பட்டது. அவந்திகாவிற்கு நன்றாகவே தெரியும்,
மற்றவர்கள் சொல்வது போல் அவளது பெற்றோர்கள் அவ்வளவு ஒன்றும் மோசமானவர்கள் கிடையாது. அவந்திகாவின் பெற்றோர் தங்களது வாழ்நாள் முழுவதும் நேர்மையானவர்களாகவும் கருணை உள்ளம் கொண்டவர்களாகவும் தான் வாழ்ந்தார்கள். அவர்கள் யாதவ் குடும்பத்தின் வருமானத்தில் இருந்து 10% வருடா வருடம் ஏதாவது ஒரு ஆசிரமத்திற்குத்தான் நிதி உதவியாக கொடுப்பார்கள். அது மட்டுமல்லாமல் சிறு வயதிலிருந்தே அவந்திகாவிற்கும் அகிலனிற்கும் எந்த சூழ்நிலையிலும் உண்மையையும் நேர்மையையும் மட்டும் விட்டுவிடக் கூடாது என்று சொல்லித்தான் வளர்த்தார்கள். அதனால் கண்டிப்பாக இப்படி ஒரு கொடூரமான செயலுக்கு அவர்கள் காரணமாக இருக்க மாட்டார்கள் என்பது அவந்திகாவிற்கு உறுதியாக தெரியும். அப்படி ஒரு கடினமான சூழ்நிலையிலும் அவர்கள் விசாரணையின் முடிவிற்காகத்தான் காத்திருந்தார்கள். அவந்திகாவும் விரைவிலேயே அவர்கள் மீது தவறில்லை என்பது நிரூபணமாகிவிடும். அதன் பிறகு அவர்களது வாழ்க்கை பழைய மாதிரி மகிழ்ச்சியானதாக மாறிவிடும் என்றுதான் நம்பிக்கொண்டிருந்தாள். ஆனால் அவர்கள் அப்படி நெருப்பிற்கு இரையாவார்கள் என்று அவந்திகா கனவிலும் நினைத்து பார்க்கவில்லை. அனைவரும் அவளது பெற்றோர் தண்டனைக்கு பயந்து தற்கொலை செய்து கொண்டதாகத்தான் சொன்னார்கள். ஆனால் அவந்திகாவிற்கு இப்போது வரை அதில் கூட சந்தேகம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அவந்திகாவின் பெற்றோர்கள் அவந்திகா மீதும் அகிலன் மீதும் அளவு கடந்த பாசம் வைத்திருந்தார்கள். அப்படி இருக்கும் அவர்கள் தங்கள் குழந்தைகளை அனாதையாக விட்டுவிட்டு எப்படி இப்படி ஒரு முடிவை எடுக்க முடியும்? அப்படியே அவர்கள் தற்கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்தாலும் நெருப்பில் கருகி அந்த வீட்டையும் சாம்பலாக்க வேண்டிய அவசியமில்லை. ஒருவேளை இது திட்டமிடப்பட்ட கொலையாக இருக்குமோ என்று பல முறை யோசித்திருக்கிறாள். ஆனால் அவளால் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை. இதையெல்லாம் யோசித்த அவந்திகா தனது உதட்டை அழுந்த கடித்து கொண்டு, உண்மை என்னன்னு தெரியாம அப்பாவியான எங்க அப்பா அம்மா மேல பழி போடாதீங்க. அவங்க யாரையும் கொலை செய்யவும் இல்ல, அதே மாதிரி தண்டனைக்கு பயந்து அவங்க தற்கொலை செஞ்சுக்கவும் இல்ல என்றாள். அவந்திகா, நீ சொல்றதெல்லாம் நம்ப இங்க யாரும் தயாரா இல்ல. ரொம்ப நாளைக்கு முன்னவே இந்த கேஸ்ல தீர்ப்பு வந்துருச்சு. உங்க அப்பா அம்மா தான் குற்றவாளின்னு தெளிவாவே சொல்லிருக்காங்க. நீ அவங்க நிரபராதின்னு சொல்றதால எதுவும் மாறிட போறதில்ல. நல்ல வேளை உங்க அப்பா அம்மா அவங்களே தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இல்லனா இவ்ளோ கொடூரமான ஒரு விஷயத்த பண்ணினதுக்காக இந்த மக்கள் அந்த கேவலமானவங்களை அடிச்சே கொன்றுப்பாங்க என்று ரேகா சொல்லிக் கொண்டிருக்க அவந்திகா தன் பொறுமை மொத்தத்தையும் இழந்து நர நரவென பற்களை கடித்தவள், ரேகா, யார பார்த்து கேவலமானவங்கன்னு சொன்ன என்று கத்தவும் தன் குரலை உயர்த்திய ரேகா, ஏன் நான் சொன்னது உன் காதுல விழலையா என்ன? உங்க அப்பா அம்மாவை தான் கேவலமானவங்கன்னு சொன்னேன். அவங்க சாக வேண்டியவங்க தான். ஆனாலும் அந்த தண்டனை அவங்களுக்கு போதாது. ரேகா, நீ ரொம்ப பேசிட்ட, இதோட வாய மூடு என்று அந்த ஆபீஸே அதிரும்படி கத்தினாள் அவந்திகா. அவந்திகாவின் பெற்றோர்கள் திட்டமிட்டு இந்த வழக்கில் மாட்டிவிடப்பட்டிருக்கிறார்கள். மற்றவர்களைப் போல அவர்களும் பாதிக்கப்பட்டவர்கள்தான். இத்தனை ஆண்டுகளாக இந்த கொடுஞ்செயலுக்கு யார் காரணம் என்பதை கண்டுபிடிப்பதற்காகத்தான் அவந்திகா ரிப்போர்ட்டராக வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருந்தாள். அந்த ஒரு காரணத்திற்காகத்தான் இந்த ஒரு வருடம் ரேகா அவளுக்கு எந்த சிக்கலை கொடுத்தாலும் அதையெல்லாம் பொறுத்து கொண்டாள். ஆனால் இப்போது ரேகா பேசிய பேச்சிற்கு இப்போதே அவள் வாயை கிழிக்க வேண்டும் என்னும் அளவிற்கு அவந்திகாவிற்கு கோபம் வந்தது. அதே நேரம் ரேகா அவந்திகாவை தோற்கடித்து விட்டதாக நினைத்து கர்வமாக புன்னகைத்துக் கொண்டிருந்தாள். என்னாச்சு அவந்திகா, உனக்கு ஏன் இவ்ளோ கோபம் வருது? இங்க இருக்க எல்லாருக்கும் உன்னை பத்தின உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு வருத்தப்படுறியா? இத்தனை வருஷமா இப்பேற்பட்ட கேவலமானவங்களோட பொண்ணுதான் நீனு யார்கிட்டயும் சொல்லிருக்க மாட்ட. ஆனா இப்போ உன்னால எதுவும் செய்ய முடியாது. என்னோட வாய உன்னால மூட முடியாது என்று சொன்ன ரேகா மீண்டும் அங்கு கூடியிருந்த கூட்டத்தை பார்த்து, இவளை பெத்தவங்களே இவ்ளோ பெரிய கிரிமினலா இருந்தாங்கன்னா இவ மட்டும் எப்படி நல்லவளா இருக்க முடியும்? அவளோட அப்பா அம்மா மாதிரியே இவளும் ஒரு கிரிமினலா தான் இருப்பா. அவளோட மொத்த குடும்பமுமே இந்த உலகத்துக்கே தேவைப்படாத ஒரு தேவையில்லாத குப்பைதான்
என்று சொன்ன ரேகா ஒரு நொடி அமைதியாகிவிட்டு அனைவரும் தங்களைத்தான் பார்க்கிறார்களா என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டவள், இது மாதிரி ஒரு அப்பா அம்மாவுக்கு பிள்ளையா பிறந்ததுக்கு இந்த அவந்திகா வெக்கப்படணும். அதனாலதான் நம்ம ஸ்டாஃப் பர்சனல் டீடைல்ஸ் ஃபார்ம்ல கூட அவளோட அப்பா அம்மா பேரை எழுதாம இருக்கா. எனக்கு கண்டிப்பா தெரியும், என்னதான் நம்ம முன்ன இந்த அவந்திகா கொஞ்சம் சீன் போடுறதுக்காக எங்க அப்பா அம்மா நல்லவங்கன்னு சொல்லிட்டு இருந்தாலும் உண்மையிலேயே அவங்க பண்ணின கொடூரமான வேலைய பத்தி அவளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் என்று ரேகா நிறுத்தாமல் பேசிக் கொண்டிருக்க ரேகாவின் ஒவ்வொரு வார்த்தையும் அவந்திகாவிற்கு கோபத்தை ஏற்றியது. அதிலும் ரேகா தன் முகத்தை பாவமாக வைத்துக்கொண்டு இந்த கதையெல்லாம் சொல்லிக் கொண்டிருப்பதை அவந்திகாவால் பார்க்க முடியவில்லை. ஒரு அடி ரேகாவை நோக்கி முன்னே எடுத்து வைத்தவள் அந்த அறையே அதிரும் வகையில் ரேகாவின் கன்னத்தில் பளார் என்று ஒரு அறை விட்டிருந்தாள். பாகம் 279. அவந்திகா ரேகாவை அடித்ததும் ரேகா முழுமையான பைத்தியம் போல் மாறினாள். அவந்திகா, என்ன தைரியம் இருந்தா நீ என்னவே அடிப்ப என்று சொன்ன ரேகா அவந்திகாவை அடிக்க கை ஓங்க இதற்கு பதிலடியாக மீண்டும் ரேகாவின் கன்னத்தில் பலத்த ஓசையோடு மற்றொரு அறை விழுந்தது. அவந்திகாவிற்கு அப்போது அவ்வளவு பலம் எங்கிருந்துதான் வந்தது என்று தெரியவில்லை. ரேகா மீது தாவி பாய்ந்தாள். அவந்திகாவின் வேகத்தை தாக்குப்பிடிக்க முடியாதவள் அப்படியே தரையில் சரிந்து விழ அதைத் தொடர்ந்து அவந்திகா கொஞ்சம் கூட கேப் விடாமல் ரேகாவின் முகத்தில் மாறி மாறி குத்த ஆரம்பித்தாள். எங்க அப்பா அம்மாவை பத்தி பேசுற அருகதை உனக்கு இல்ல. உனக்கு என்ன தெரியும் அவங்கள பத்தி? நான் தான் அப்பவே அவங்கள பத்தி பேசாதன்னு சொன்னேன்ல என்று சொல்லிக் கொண்டே ரேகாவின் வாயிலேயே குத்தினாள் அவந்திகா. ரேகா வலியில் கத்தவும், இனிமே எங்க அப்பா அம்மாவை பத்தி தப்பா பேசினா உன்னோட வாய கிழிக்க கூட நான் தயங்க மாட்டேன், பாத்துக்கோ என்று சீறினாள். அந்த அறையில் இருந்த அனைவரும் தங்கள் கண்முன் நடக்கும் இந்த காட்சியை நம்ப முடியாமல் வாயை பிளந்து கொண்டு பார்த்து கொண்டிருந்தார்கள். அதிலும் அங்கிருப்பவர்கள் பலருக்கு ரேகா மீது ஒரு கோபம் இருக்கத்தான் செய்தது. நான் செய்ய முடியாதத இந்த அவந்திகாவாவது செய்யட்டுமே என்று நினைத்து கையை கட்டிக்கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். ரேகாவிற்கு ஜால்ரா தட்டும் கோஷ்டிகள் எங்கு அவந்திகா இருக்கும் கோபத்தில் இப்போது ரேகாவை காப்பாற்ற சென்றால் அவள் தங்கள் மீது பாய்ந்து விடுவாளோ என்ற அச்சத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் கையை பிசைந்து கொண்டு நின்றார்கள். எல்லாரும் ஏன் மரம் மாதிரி நிக்கிறீங்க? யாராவது வந்து என்னை காப்பாத்துங்களேன் என்று ரேகா பெருங்குரல் எடுத்து கத்தவும் தான் அனைவரும் சுய நினைவிற்கே வந்தார்கள். பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் இந்த ரேகா தான் அவர்களது சீஃப் எடிட்டர். இப்போது டெபுட்டி மேனேஜிங் எடிட்டராக வேறு மாறிவிட்டாள். இப்போது மட்டும் அவளை காப்பாற்றவில்லை என்றால் நாளை இதை வைத்தே அவர்களை அந்த ராட்சசி பழி வாங்குவாள் என்று நினைத்து பயந்தவர்கள் ரேகாவை காக்க விரைந்தார்கள். அவர்கள் சென்று அவந்திகாவை பிடித்து இழுக்கவும் அவர்களை திரும்பி முறைத்து பார்த்த அவந்திகாவின் கண்கள் மிளகாய் பழம் போல சிவந்திருந்தது. அவளது ஒரு பார்வையே அருகில் இருப்பவர்களை அச்சமூட்ட போதுமானதாக இருந்தது. நரகத்தில் இருந்து தப்பித்து வந்த அரக்கி போல இருந்த அவளை தொட்டவர்களின் கைகள் பயத்தில் நடுங்கின. மீண்டும் ரேகாவை தாக்குவதை தொடர்ந்தவள் ஒரு கட்டத்தில் அப்படியே உடைந்து அழ ஆரம்பித்தாள். அதிகப்படியான மன அழுத்தம் ஒருவரை தன் உயிரை மாய்த்து கொள்ளவும் வைக்கும், பிறரது உயிரை எடுக்கவும் வைக்கும். அன்று அவந்திகாவின் தந்தையும் தாயும் அப்படி ஒரு அழுத்தத்தில் தங்களது குழந்தைகளை காக்கவும் அந்த பிரச்சனைக்கு ஒட்டுமொத்தமாக ஒரு முடிவு கட்டவும் தான் இப்படி ஒரு முடிவை எடுத்தார்கள் என்று எப்போதும் போல் இப்போதும் தன்னை சமாதானம் செய்து கொண்ட அவந்திகாவிற்கு மீண்டும் ரேகாவை பார்த்ததும் கோபம்தான் வந்தது. அதே நேரம் அன்று தான் எவ்வளவு பெரிய இயலாமையில் இருந்தோம் என்று நினைக்கையில் அவளுக்கு தன் மீதே கோபம் வந்தது. 8 வருடத்திற்கு முன்னால் அவந்திகாவிற்கு கேம் விளையாடுவதை தவிர வேறொன்றும் தெரியாது. அவளுக்கு வாழ்க்கையில் லட்சியம் என்று எதுவும் கிடையாது. அப்படியே அவள் ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கொண்டாலும் எப்படியும் அவளது பெற்றோர்கள் அவளை அந்த சிக்கலில் இருந்து காப்பாற்றி அனைத்தையும் சரி செய்து விடுவார்
விடுவார்கள் என்ற நம்பிக்கையில் அவள் எதை பற்றியும் பெரிதும் அலட்டிக் கொள்ளவில்லை. இறுதியில் அவளது பெற்றோருக்கே ஒரு பிரச்சனை என்றதும் அவளால் எதுவும் செய்ய முடியாத கையால் ஆகாதவளாகத்தான் இருந்தாள். தன் இயலாமையை நினைத்தவள் அந்த கோபத்தையும் ரேகாவின் மீது காட்ட இந்த முறை ரேகாவின் அலறல் அந்த அறையே அதிரும் அளவிற்கு இருந்தது. வேகமாக அங்கு ஓடி வந்த மேனேஜிங் எடிட்டர் சந்தோஷ் அவந்திகாவை ரேகாவிடமிருந்து பிரித்து, அவந்திகா, ஸ்டாப் இட், நீ என்ன பண்ணிட்டு இருக்க என்று அதட்டினான். அவனின் அதட்டல் வார்த்தைகளில் நிஜ உலகிற்கு வந்த அவந்திகா அப்போதுதான் ரேகாவை பார்த்தாள். அவள் வாயிலிருந்து ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. அவள் 2 பற்கள் உடைந்து தரையில் கிடந்தது. ஆனால் அதையெல்லாம் பெரிதாக கண்டு கொள்ளாத அவந்திகா, ஹே ரேகா, எங்க அப்பா அம்மாவை தப்பா பேசினதுக்காக இப்பவே அவங்க கிட்ட மன்னிப்பு கேளு என்றாள். ஆனால் அந்த நிலையிலும் தனது கெத்தை விட்டு கொடுக்காத ரேகா, நான் ஒன்னும் அவங்கள பத்தி இல்லாததையும் பொல்லாததையும் பேசிடல, உண்மையத்தான் சொன்னேன். உங்க அப்பா அம்மா கேவலமானவங்க என்றாள். இந்த வார்த்தையை ரேகா சொல்லி முடிக்கவும் மீண்டும் அவள் முகத்தில் கடுமையாக ஒரு குத்து விழுந்தது. இதை எதிர்பார்த்திடாத சந்தோஷ், அவந்திகா, இப்போ நீ இதை நிறுத்த போறியா இல்லையா? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? நீ உன்னோட பாஸவே அடிச்சிட்டு இருக்க. நீ உன்னோட வேலைய பத்தி கேர் பண்ணிக்கிறது இல்லையா என்ன என்று கத்தினான். முன்பெல்லாம் சந்தோஷ் அவந்திகாவின் வேலையை வைத்துத்தான் அவளை பிளாக்மெயில் செய்யும் ஆயுதமாக பயன்படுத்தி கொண்டிருந்தான். அவந்திகாவை போல கஷ்டப்படும் குடும்பங்களுக்கு வேலை என்பது எவ்வளவு முக்கியமான விஷயம் என்பது அவனுக்கு நன்றாகவே தெரியும். இதை பயன்படுத்தித்தான் அவன் பல பெண்களை தனது ஆசைக்கும் இணங்க வைத்திருக்கிறான். எப்போதும் வேலையை பற்றி சொன்னதும் அவந்திகா அமைதியாகி விடுவாள் என்று சந்தோஷ் நினைத்திருக்க பைத்தியம் பிடித்தவள் போல் அவந்திகா சந்தோஷை பார்த்து சிரிக்க ஆரம்பித்தாள். இப்போது அனைவரின் பார்வையும் அவள் மீது திரும்பியது. ஒருவேளை ரேகா பேசியதில் அவந்திகா பைத்தியமாகிவிட்டாள் என்று கூட நினைத்தார்கள். மெதுவாக ரேகாவின் மீது இருந்து எழுந்தவள் ரேகாவை அடித்ததால் காயம் பட்டிருந்த தனது கையை ஒரு முறை அலட்சியமாக பார்த்துவிட்டு தன் கழுத்தில் தொங்கிக் கொண்டிருந்த ஐடி கார்டை கழற்றி சந்தோஷின் முகத்தில் வீசினாள். இதை சற்றும் எதிர்பார்த்திடாத சந்தோஷ், அவந்திகா, இப்பவே உன்னை நான் இந்த வேலையில இருந்து தூக்குறேன் என்று கர்ஜித்தான். ஆமா, பொடலங்கா வேலை, உன் வேலையை நீயே வச்சுக்கோ, எனக்கு தேவையில்லை என்று சொன்னவள் நேராக தனது அறைக்கு சென்று தனது ஹேண்ட்பேக்கையும் செல்போனையும் மட்டும் எடுத்துக்கொண்டு அந்த நியூஸ் ஏஜென்சியின் வாசலை நோக்கி நடந்தாள். அங்கிருந்த அனைவரும் ஏதோ புயல் அடித்து ஓய்ந்தது போல் இமைக்க கூட மறந்து நடந்து முடிந்த அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தார்கள். இங்கே ரேகா ஏதோ ரோடு ரோலரில் மாட்டிய சுண்டலி போல் எழுந்து நிற்க கூட சக்தி இல்லாமல் அவந்திகா எந்த நிலையில் அவளை விட்டு சென்றாளோ அதே நிலையில் அப்படியே கிடந்தாள். 2 பற்கள் உடைந்ததால் அவளால் சரியாக கூட பேச முடியவில்லை. அவந்திகா வெளியே செல்வதை பார்த்தவள், ஏ அவந்திகா, நீ வெளியே போனால் நாங்களும் உன்னை கட்டு பூசி வெளியே தள்ளிப்போம் என்று தான் பேசுவது மற்றவர்களுக்கு புரியாதவாறு அவள் உளறிக் கொண்டிருக்க ஒரு நிமிடம் ரேகாவை திரும்பி பார்த்த அவந்திகாவிற்கே பாவமாகத்தான் இருந்தது. ஆனால் அதே நேரம் அவள் பேசிய வார்த்தைகளை எல்லாம் நினைத்து பார்த்த அவந்திகாவின் கண்களில் அதே கோபம் எட்டி பார்த்தது. அந்த கோபம் நிறைந்த கண்களை பார்த்த ரேகா எங்கே இதற்கு மேல் பேசினால் மீதமிருக்கும் பற்களையும் இந்த ராட்சசி உடைத்து விடுவாளோ என்று பயந்து போனவள் அப்படியே கப்சிப் என்று அமைதியானாள். விறுவிறுவென வெளியே சென்ற அவந்திகா ஆபீஸின் கதவருகே பாவமே உருவாக நின்று கொண்டிருந்த அனுவை பார்த்தாள். அவள் இப்போதுதான் ஆபீஸிற்குள் நுழைந்திருக்கிறாள். அதனால்தான் உள்ளே நடந்த கலேபரங்கள் பற்றி அவளுக்கு எதுவும் தெரியவில்லை என்று அவந்திகாவிற்கு புரிந்தது. அவந்திகாவின் மனம் சட்டென ஒரு திட்டத்தை தீட்டியது. வஞ்சகமாக ரேகாவை திரும்பி பார்த்து புன்னகைத்தவள், ஆனாலும் ரேகா மேடம், உங்களுக்கு ஏன் மேல மட்டும்தான் கோபம் நினைச்சேன். ஆனா உங்களோட இயற்கையான குணமே கேவலமானதுதான் போல. உண்மைதான், அனு பாவம்தான். அவ சந்தோஷ் சார் கூட பழகிட்டு இருக்கேல, அவருக்கு கல்யாணம் ஆகிருச்சுன்னு அனுவுக்கு தெரியாதுதான். ஆனா டீம் 1ஓட சீஃப் எடிட்டர் சந்தோஷ் சாரோட ஃப்ரெண்டான உங்களுக்கு தெரியாதா அவருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிருச்சுன்னு?
என்றாள். இதை கேட்ட ரேகாவின் முகம் பதற்றமானது. ஒரு நொடி அவளையே பார்த்து கொண்டிருந்த அந்த கூட்டத்தை பார்த்தவள், ஏன் சம்பந்தமே இல்லாம ஏதோ பேசிட்டு இருக்க என்று பதறினாள். வேண்டுமென்றே முகத்தை பாவமாக வைத்துக் கொண்ட அவந்திகா, ரேகா மேடம், எனக்கு ஆரம்பத்திலிருந்தே ஒரு டவுட் இருந்துச்சு. எப்படி அனு மேனேஜிங் எடிட்டர் கூட இவ்ளோ க்ளோஸ் ஆனா? அதுவும் அவளுக்கும் அவருக்கும் ஏஜ் டிஃபரன்ஸ் வேற ரொம்ப அதிகம். அப்படி இருக்கேல இது எப்படி சாத்தியமாகிருக்கும்னு யோசிச்சுட்டே இருந்தேன். எனக்கு எந்த குழுவும் கிடைக்கல. ஆனா இப்பதான் தெரியுது, நீங்க எவ்வளவு ஒரு கேவலமான ஜென்மமா இருந்திருந்தா அத்தைன்னு பாசமா உங்களவே சுத்தி வந்துட்டு இருந்த பொண்ணவே பிளான் பண்ணி மேனேஜிங் எடிட்டருக்கு செட்டப் பண்ணி விட்டுருப்பீங்க. இந்த கேவலமான வேலையெல்லாம் இந்த ப்ரொமோஷனுக்காகத்தானே செஞ்சீங்க என்று அவந்திகா ஒவ்வொரு உண்மையாக சொல்லிக் கொண்டிருக்க ரேகாவின் முகம் கலவரமானது. பதற்றத்தில் அடுத்து என்ன பேசுவது என்று கூட அவளுக்கு தெரியவில்லை. போதும், அந்த முட்டாள்தனமான பேச்சை போச்சு என்று பேச முடியாத நிலையிலும் ஆக்ரோஷமாக கத்தினாள். ஆனால் அவளது கத்தல் எல்லாம் அங்கு யார் காதிலும் விழவில்லை. அனைவருக்கும் அவந்திகா சொன்ன வார்த்தைகள்தான் கண் முன் தோன்றியது. அனைவரும் ரேகாவை அருவருப்பாக பார்த்து கொண்டிருந்தார்கள். அனைவரையும் பார்த்த அவந்திகாவிற்கு அனைவரும் தான் சொன்னதை நம்பிவிட்டார்கள் என்று திருப்தியாக இருந்தது. இந்த நியூஸ் ஏஜென்சியை விட்டு போவதற்குள் ரேகாவின் கேவலமான முகத்தை அனைவர் முன்பும் வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டும் என்று நினைத்திருந்தாள். இப்போது அனுவின் கண் முன்னாலேயே அது நடந்து முடியவும் அவந்திகாவிற்கு கொஞ்சம் திருப்தியாக இருந்தது. ரேகா செய்ததற்கு அப்போதே அவளை பழி வாங்கிவிட்டோம் என்று சந்தோஷமாகவும் இருந்தது. ஏதோ இப்போதுதான் கதவருகே நின்று கொண்டிருந்த அனுவை பார்ப்பவள் போல் முகத்தில் கொஞ்சம் திகைப்பை வரவழைத்துக் கொண்டு அனு என்றாள். அவந்திகா சொன்னதையெல்லாம் கேட்டு அனுவின் முகம் வெளிரி போயிருந்தது. ரேகா சொன்னது உண்மைதான். ஆளே அடையாளம் தெரியாத அளவிற்கு அனு மாறி போயிருந்தாள். அவள் முகத்தில் இப்போது மேக்கப் கூட இல்லை. பெரிதாக உடல் இழைத்து அவள் ஆடைகள் எல்லாம் தொள தொளவென தொங்கிக் கொண்டிருந்தது. அனு அவந்திகாவை வெறுத்தாள்தான். ஆனால் அவள் தன்னை விடவும் அவந்திகாவின் வார்த்தைகளில் உண்மை இருக்கும் என்று நம்பினாள். எப்போதும் நம் நண்பனை விடவும் எதிரியை பற்றித்தானே அதிகம் தெரிந்து வைத்திருப்போம். அனுவிற்கு தெரிந்தவரை அவந்திகா அப்படி யார் மேலும் வீண் பழி சுமத்துபவள் இல்லை என்பதால் சந்தேகத்திற்கு வாய்ப்பே இல்லாமல் அவள் சொன்னதை நம்பினாள். உண்மைதான், அனு ஆடம்பரமான பகட்டான வாழ்க்கையை தான் விரும்பினாள். ஆனால் அதற்காக ஒருபோதும் திருமணம் ஆன ஒரு ஆணோடு கள்ளத் தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவள் நினைக்கவில்லை. என்னதான் அன்று அந்த பிரச்சனை முடிந்த பிறகு ஆபீஸிலிருந்து வீர ஆவேசமாக பேசிவிட்டு அனு சென்றிருந்தாலும் உண்மையில் உள்ளுக்குள் அவள் நொறுங்கி போயிருந்தாள். தன் வாழ்க்கை இப்படி ஆனதற்கு பதிலாக தான் இறந்து கூட போயிருக்கலாம் என்று நினைத்து தினம் தினம் குமைந்து கொண்டிருந்தாள். இப்போது இது அனைத்திற்கும் தனது அத்தையின் நம்பிக்கை துரோகம்தான் காரணம் என்று தெரிந்ததும் அவளால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. அதே நேரம் ஆபீஸிற்குள் இருந்த ரேகா இப்போதுதான் அனுவை பார்த்தாள். அனுவை பார்த்ததும் அப்படியே உறைந்து போனவள், அதிலும் அனுவின் கண்களில் தெரிந்த அருவருப்பை பார்த்தவளுக்கு பேசுவதற்கு வார்த்தைகள் கூட எழவில்லை. அனு, நடந்ததுக்கும் எனக்கும் என்று சிரமப்பட்டு ரேகா ஏதோ பேச ஆரம்பிக்கும் போதே, அத்தை, உங்க கேவலமான எக்ஸ்பிளனேஷனை கேக்குற நிலைமையிலெல்லாம் நான் இல்ல. என்ன பேசணும்னாலும் என்னோட அப்பா கிட்ட பேசிக்கோங்க. உங்களெல்லாம் அத்தைன்னு சொல்லவே எனக்கு வெக்கமா இருக்கு என்று சொன்னவள் அதற்கு மேல் அங்கு ஒரு நொடி கூட நிற்காமல் வேகமாக ஆபீஸை விட்டு வெளியே வந்தாள். அதே நேரம் இங்கே ஆபீஸை விட்டு வெளியே வந்த அவந்திகாவிற்கு ஏதோ அவள் தோளில் அழுத்தி கொண்டிருந்த மிக பெரிய பாரம் குறைந்தது போல் நிம்மதியாக இருந்தது. இறுதியாக அவள் அந்த நியூஸ் ஏஜென்சியை விட்டு வெளியே வந்து விட்டாள். இப்போது அவள் ஒரு சுதந்திர பறவை. இதை நினைக்கும் போதே அவளுக்கு உற்சாகமாக இருந்தது. என்னதான்
என்னதான் இன்னும் அவள் செல்ல வேண்டிய பாதை வெகு தூரம் இருந்தாலும் இந்த நொடி கொண்டாட்டத்திற்கு உகந்ததாக இருந்தது. தான் சாலையில் நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை கூட மறந்து அவந்திகா தன் கையை உயர்த்தி தன் சந்தோஷத்தை கொண்டாடி கொண்டிருக்க பின்னால் இருந்து யாரோ அவளை அழைக்கும் சத்தம் கேட்டது. தீக்ஷிதான் வேக வேகமாக ஆபீஸை விட்டு அவந்திகாவின் பின்னால் ஓடி வந்து கொண்டிருந்தாள். ஹே தீக்ஷி, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க என்று அவந்திகா அதிர்ச்சியாக கேட்க தோள்களை குலுக்கிய தீக்ஷி கூலாக, அவந்திகா மேடம், தலை இல்லாத ஆபீஸ்ல வாளுக்கு என்ன வேலை? நீங்க இல்லனா அவங்க என்ன இன்னும் டார்ச்சர் தான் பண்ண போறாங்க. சோ நானே ரிசைன் பண்ணிட்டேன். சிம்பிளா ஒரே ஒரு மெயில்ல வேலை முடிஞ்சிருச்சு என்றாள். இதை கேட்டதும் தீக்ஷியை கட்டி பிடித்த அவந்திகா, சாரி தீக்ஷி, நான் இருந்த கோபத்துல உன்னை பத்தி துளி கூட யோசிக்காம அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன் என்றாள். அட அத விடுங்க மேடம், ஆனா நான் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணுவேன் மேடம். லவ் யூ சோ மச் என்று நடு ரோட்டில் ஒருவர் மாற்றி ஒருவர் கட்டிப்பிடித்து கொண்டு எமோஷனல் காட்சியை அரங்கேற்றி கொண்டிருக்க இவர்களின் அமைதியை கெடுக்கும் வண்ணம் இரிட்டேட்டிங்காக ஒரு கார் நீண்ட நேரமாக ஹார்ன் அடித்துக் கொண்டிருக்கும் சத்தம் கேட்டது. யாருடாது சும்மா கீ கீண்டு என்று சலித்து கொண்டே தீக்ஷி ஹாரன் சத்தம் வந்த திசையை பார்க்க அங்கே அரவிந்தின் கார்தான் நின்று கொண்டிருந்தது. தீக்ஷிக்கு மட்டுமல்ல, அதை பார்த்த அவந்திகாவிற்கும் அதிர்ச்சிதான். பாகம் 280. அவந்திகாவும் தீக்ஷியும் நடு ரோட்டில் கட்டிப்பிடித்துக் கொண்டு தங்களது பாச மழையை கொட்டிக் கொண்டிருக்க திடீரென்று அங்கு வந்த அரவிந்தை பார்த்து அதிர்ந்து போன அவந்திகா தீக்ஷியை முறைத்து பார்த்து, தீக்ஷி, இது உன் வேலையா என்று கேட்கவும், ஐயோ மேடம், இல்லவே இல்ல, நான் எதுவும் பண்ணல. உங்களுக்கு ஒரு ஆபத்துன்னதும் உங்க புருஷ மனசுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு. அதான் இந்த இளவரசிய காப்பாத்தி கூட்டிட்டு போக ராஜகுமாரன் ஓடோடி வந்திருக்காரு என்று கண்ணடித்து சொன்னாள் தீக்ஷி. தீக்ஷி, நீ இருக்கியே என்று சொன்னவள் செல்லமாக தீக்ஷியின் காதை பிடித்து திருகினாள். மீண்டும் ஹாரன் சத்தம் கேட்கவும் அவந்திகாவை கட்டி பிடித்திருந்த தீக்ஷி சட்டென அவளை விட்டு விலகி, மேடம், புரிஞ்சு போச்சு, உங்க ஆளு ஏன் இவ்ளோ கோபப்படுறாருன்னு. ஆனாலும் மேடம், அரவிந்த் சார் பயங்கர பொசசிவ் தான். நான் உங்களை கட்டி பிடிச்சிருக்கிறத கூட தாங்க முடியாதவரு இவ்ளோ கடுப்பாகி ஹாரன் அடிச்சிட்டு இருக்காரு என்று சொன்னவள் சத்தமாக சிரிக்க சட்டென அவந்திகாவின் முகத்தில் வெட்கம் தோன்றியது. தீக்ஷி, நல்லா வாங்க போற என்று சொல்லிக்கொண்டே தீக்ஷியையும் அழைத்து கொண்டு அவந்திகா அரவிந்தின் காரை நோக்கி நடக்க, ஐயோ மேடம், நான் என்ன தப்பு செஞ்சேன்? அரவிந்த் சார் கிட்ட என்ன மாட்டி விட பாக்குறீங்களே? நான் உங்களை கட்டி பிடிச்சதுக்கே அரவிந்த் சார் இன்னும் கோபத்துல இருப்பாரு. இப்போ கரடி மாதிரி உங்க 2 பேரு கூடவும் வந்தேன்னு வைங்க, அவ்வளோதான், நான் மர்கையாதான். நான் போறேன் மேடம் என்று சொன்ன தீக்ஷி அவந்திகாவை விட்டு எதிர் திசையில் நடக்க மீண்டும் ஒரு முறை தீக்ஷியை கட்டி பிடித்த அவந்திகா, நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் தீக்ஷி, நம்ம டச்லயே இருப்போம் என்று சொல்லி பிரியா விடை கொடுத்து அவளை அனுப்பி வைத்துவிட்டு அரவிந்தின் காரை நோக்கி நடந்தாள். அவள் காரை நெருங்கி கார் கதவை திறக்கும் நேரம், அவந்திகா என்று அதட்டலான குரல் கேட்டு திரும்பி பார்த்தாள். அங்கே அனுதான் அவளை நோக்கி கோபமே உருவாக வந்து கொண்டிருந்தாள். சபா, இப்பதான் இவ அத்தை கூட ஒரு சண்டையை முடிச்சிட்டு வந்தேன், இப்போ இவளோடட்டானா? நான் இவளுக்கு நல்லது தானே பண்ணுனேன், அப்புறையே இந்த லூசு இப்படி பண்றா என்று நினைத்தவள் சலிப்போடு அனுவை பார்க்க அனு அவந்திகாவை பார்த்த பார்வையில் வெளிப்படையாகவே குரோதம் தெரிந்தது. அவந்திகா, என்னை எப்பவும் கள்ளக்காதலி கள்ளக்காதலின்னு சொல்லி அவமானப்படுத்திட்டே இருப்பியே, நீ சொன்னது நிஜமாகிருச்சா? ஆனா நான் கள்ளக்காதலினா நீ யாரு? நீயும் கள்ளக்காதலி தானே. சோ என்ன ஜட்ஜ் பண்றதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்கு? நீயும் நானும் ஒண்ணுதான் என்று அனு பேசிக் கொண்டிருக்க, ஏ அனு, உனக்கு என்னாச்சு? ஏன் இப்படி முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க? அன்னைக்கு சந்தோஷோட வைஃப் அடிச்சதுல மெண்டல் ஆகிட்டியா என்ன? உன் மேல தப்பில்லதான், எனக்கு தெரியும். உன்னை அந்த சந்தோஷ் நம்ப வச்சு ஏமாத்திட்டான் என்று அவந்திகா பரிவாக பேசிக் கொண்டிருக்க, அவந்திகா, போதும் நிறுத்து.
உன்னோட அனுதாபம் எல்லாம் எனக்கு தேவையில்லை. யாரு நான் முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கேனா? நீதான் ரொம்ப பத்தினி மாதிரி வேஷம் போட்டுட்டு இருக்க. அவந்திகா, உன்னை பத்தியும் உன்னோட இந்த கள்ளக்காதல பத்தியும் யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சு ஆணவத்துல ஆடிட்டு இருக்கியா? நான் மிஸ்ஸஸ் அரவிந்த பாத்திருக்கேன். அவங்களுக்கு உன்னை பத்தியும் உனக்கும் அரவிந்துக்கும் இருக்கிற உறவை பத்தியும் நல்லாவே தெரியும். அவங்க உன்னை அப்படியே சும்மா விட்டுருவாங்கன்னு மட்டும் நினைக்காத. வாய்ப்பே இல்ல. உனக்காக ஏதோ ஒரு பெரிய பிளான் வச்சிருக்காங்க என்று அனு ஆக்ரோஷமாக சொல்லிக் கொண்டிருக்க அவந்திகாவின் கண்கள் திகைப்பில் விரிந்தது. என்னது, மிஸ்ஸஸ் அரவிந்தா என்றாள். அவந்திகாவின் முகத்தில் தெரிந்த குழப்பத்தை பயம் என்று தவறாக எடுத்துக்கொண்ட அனு சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தாள். ஆமா அவந்திகா, மிஸ்ஸஸ் அரவிந்தேதான். கள்ளக்காதலியா இருக்கிற உன்கிட்ட கூட தன்னோட உண்மையான வைஃப் யாருன்னு அந்த அரவிந்த் சொல்லலையா என்ன? நேத்ரா தான் சூப்பர் ஸ்டார் அரவிந்தோட அபிஷியலான வைஃப். போன டைம் ஒரு பிரஸ் மீட்ல மீட் பண்ணினப்போ அவங்களே இதை என்கிட்ட சொன்னாங்க. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ ஈஸியா இந்த விஷயத்துல இருந்து தப்பிச்சிடலான்னு நினைச்சிட்டு இருக்கியா? வாய்ப்பே இல்ல. மிஸ்ஸஸ் அரவிந்த் உனக்கு தொடர்ந்து பிரச்சனை கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. கண்களை சுருக்கி அனு எதை பற்றி சொல்கிறாள் என்று யோசித்த அவந்திகா திடீரென்று ஏதோ ஞாபகம் வந்தவள் போல், அனு, அப்படின்னா அன்னைக்கு நீ அந்த ரிப்போர்ட்ல லீசாவோட பேரை மாத்தி இருந்தியே, அதுவும் அந்த நேத்ரா சொல்லித்தான் செஞ்சியா என்று கேட்டதும் அனுவின் முகம் கலவரமாக மாறியது. எப்போதும் அனு அவந்திகாவிற்கு தொல்லை கொடுத்து கொண்டிருப்பாள் தான். ஆனால் அவளுக்கு இப்படி ரிப்போர்ட்டை மாற்றும் அளவிற்கெல்லாம் தைரியம் இருந்ததில்லை. சந்தோஷின் சப்போர்ட்டில் வெட்டிவாய் சவடால் விட்டு கொண்டிருப்பவள் சந்தோஷிற்கே தெரியாமல் அவ்வளவு பெரிய வேலையை செய்தாள் என்பது அவந்திகாவிற்கு கொஞ்சம் சந்தேகமாகத்தான் இருந்தது. ஆனால் இதற்கு பின்னால் நேத்ராவின் சதி இருக்கும் என்று அவந்திகா நினைத்து கூட பார்க்கவில்லை. இந்த நேத்ரா இது மாதிரி இன்னும் என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சு வச்சிருக்காளோ தெரியலையே. பாவமா முகத்தை வச்சுக்கிட்டு எவ்வளவு வில்லத்தனமான வேலை செஞ்சிருக்கா. அவ ரத்தம் முழுக்க விஷம்தான் ஓடிட்டு இருக்கு என்று தனக்கு தானே அவந்திகா முணுமுணுத்து கொண்டிருக்க ஒரு நொடி தயங்கி நின்ற அனு, அந்த விஷயத்த மிஸ்ஸஸ் அரவிந்த் தான் செஞ்சாங்களா இல்லையாங்கிறதெல்லாம் முடிஞ்சு போன கதை. ஆனா அவங்க உன்னை இத்தோட விட்டுற மாட்டாங்க. ஞாபகம் வச்சுக்கோ. தொடர்ந்து ஏதாவது பண்ணிட்டே தான் இருப்பாங்க. அதோட என்னோட காதலுக்கு சந்தோஷமான முடிவில்லாதப்போ உன்னோட காதலுக்கு மட்டும் எப்படி சந்தோஷமான முடிவு இருக்க முடியும்? எனக்கு வந்த முடிவை விட உனக்கு வரப்போற முடிவு இன்னும் கொடூரமா இருக்கும் என்று அனு பேசிக் கொண்டிருக்கும் போதே அவர்களுக்கு அருகில் இருந்த கார் கதவு திறக்கப்படும் சத்தம் கேட்டது. அவந்திகா, அனு இருவருமே ஒரே நேரத்தில் காரை திரும்பி பார்க்க காருக்குள் இருந்து பொறுமை என்றால் என்ன என்று கேட்கும் அளவிற்கு கோபமே உருவாக இறங்கி வந்த அரவிந்த், பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சிட்டியா என்று அனுவை எரித்துவிடும் பார்வை பார்த்து கொண்டு கேட்க ஒரு நொடி அனு ஆடி போனாள். காருக்குள் சூப்பர் ஸ்டார் அரவிந்த் இருப்பான் என்று அனு சற்றும் எதிர்பார்த்திருக்கவில்லை. தன் கண்முன் நடப்பதை நம்ப முடியாமல் பார்த்தவள் மீண்டும் நிகழ்காலத்திற்கு வர சில நிமிடங்கள் ஆனது. தனது கைகளை இறுக்கமாக மூடிக்கொண்டு அவந்திகாவையும் அரவிந்தையும் மாறி மாறி பார்த்தாள். அனு சந்தோஷோடு இருந்தபோது ஒரு நாளும் சந்தோஷ் அனுவிற்காக அவள் ஆபத்தில் இருந்தபோது வந்து நின்றதில்லை. எப்போதும் அவளை தன் தேவைக்கு மட்டுமே பயன்படுத்தி இருக்கிறான். அதே நேரம் அவந்திகாவும் கள்ளக்காதலியாகத்தான் இருக்கிறாள். ஆனால் இத்தனை மாதங்களாக ஒவ்வொரு நாளும் அரவிந்தே வந்து அவளை அழைத்து செல்கிறான். அத்தோடு இப்போது அவந்திகாவிற்கு ஆதரவாகவும் நிற்கிறான் என்று யோசித்தவளுக்கு ஆத்திரமாக வந்தது. இந்த விதி ரொம்ப ஓரவஞ்சகமானது. நான் எல்லார் முன்னவும் அவமானப்பட்டு நிக்கல, இந்த அவந்திகாவுக்கு மட்டும் எப்படி இப்படி ஒரு சொகுசான வாழ்க்கை கிடைக்கலாம் என்று நினைத்தவள் அரவிந்தை பார்த்து, சூப்பர் ஸ்டார் அரவிந்த், இப்படி பட்ட பகல்ல நடு ரோட்ல எல்லார் முன்னவும் உங்க கள்ளக்காதலியோட எப்படி உங்களால இவ்ளோ தைரியமா நிக்க முடியுது? உங்க பொண்டாட்டிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிரும்னு உங்களுக்கு பயமா இல்லையா என்று கேட்டவள் அவந்திகாவை பார்த்து, அவந்திகா, இப்போ எனக்கு நியூஸ் ஏஜென்சில கெட்ட பேர் இருக்குதான். ஆனா நான் இப்ப கூட உங்களை பத்தின நியூஸ எழுத முடியும். அப்புறம் அவந்திகா, நான் எல்லார் முன்னையும் எவ்வளோ அவமானப்பட முடியுமோ அவ்வளோ அவமானப்பட்டாச்சு.
இதுக்கு முன்ன நீ என்ன மிரட்டின மாதிரி எல்லாம் இப்ப மிரட்ட முடியாது. எனக்கு புரியல, அது எப்படி நீங்க 2 பேரும் கொஞ்சம் கூட அலட்டிக்காம நிக்கிறீங்க? நான் இந்த விஷயத்த வெளியே சொன்னா உங்க 2 பேருக்கும் தானே பிரச்சனை என்று சொன்ன அனு அவந்திகாவின் முகத்தில் எந்த கலவரமும் தெரியாமல் போகவே அரவிந்தை பார்த்து பேச தொடங்கினாள். அரவிந்த் சார், இந்த அவந்திகாவை விடுங்க. அவதான் காசுக்காக இப்படி உங்க கூட சுத்திட்டு இருக்கான்னு வச்சுப்போம். உங்களுக்கு என்ன பிரச்சனை? வீட்டுல அவ்வளோ அழகான மனைவி உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கேல, இவள மாதிரியான ஒழுக்கம் கெட்டவ கூட எல்லாம் ஏன் தொடர்பு வச்சிட்டு இருக்கீங்க? ஓகே, எனக்கு புரியுது. எல்லா நேரமும் வீட்டு சாப்பாட்டவே சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது. அப்பப்போ ஹோட்டல் சாப்பாடு மாதிரி உங்களை மாதிரி பெரிய ஆளுங்களுக்கெல்லாம் இன்னொரு பொண்ணு தேவைப்படுறா. ஆனா நீங்க என்னடானா எப்பவும் இவ கூடவே சுத்திட்டு இருக்கீங்க. உங்க வைஃப் பாவம், அவங்கள ஏமாத்திராதீங்க என்று அனு பேசிக் கொண்டிருக்க அவளின் இந்த வார்த்தைகள் அரவிந்தை எரிச்சலூட்டியது. அவந்திகா அவர்களது திருமணத்தை பற்றி வெளியே சொல்ல வேண்டாம் என்று சொன்ன ஒரே காரணத்திற்காகத்தான் அவன் தங்களது திருமணத்தை வெளியே சொல்லாமல் இருக்கிறான். ஆனால் இன்று இதற்கு மேல் இந்த அனு பேசுவதை அவனால் வெறுமையாக கேட்டுக்கொண்டிருக்க முடியவில்லை. அவந்திகாவின் தோளில் கை போட்டு தன்னோடு நெருக்கமாக நிற்க வைத்தவன், இவதான் என்னோட வைஃப் என்று சொன்னவன் அவந்திகாவை பார்த்து, அவந்திகா, நீ ஏன் நமக்கு கல்யாணம் விஷயத்த வெளியே சொல்ல வேண்டான்னு சொன்னேன்னு எனக்கு தெரியாது. பட் இப்போ இவகிட்ட இந்த உண்மையை சொல்லாம இருக்கிறது சரியா இருக்காது. சாரி என்று சொன்னவன் அனுவை பார்க்க அனுவின் முகம் பேயறைந்தது போல் மாறியது. இல்ல, இப்படி இருக்க வாய்ப்பே இல்ல என்றாள். இங்கு அவந்திகாவிற்கோ அரவிந்தின் வார்த்தைகள் அவளது காதில் தேனை பாய்ச்சியது போல அத்தனை உற்சாகத்தை கொடுத்தது. அனுவை ஒரு பொருட்டாக கூட மதிக்காத அரவிந்த் அவந்திகாவை அழைத்து கொண்டு காரில் ஏறினான். அனு அரவிந்தையே பார்த்து கொண்டிருக்க காரில் இருந்து திரும்பி அனுவை பார்த்தவன், என் பொண்டாட்டி யாருன்னு எனக்கு தெரியாதா? நீ சொல்லித்தான் என் பொண்டாட்டி யாருன்னு எனக்கு தெரியணுமா என்ன என்று அரவிந்த் கேட்கவும் அவனின் முகபாவத்தை பார்த்த அவந்திகாவிற்கு அதுவரை நடந்த அனைத்தையும் மறந்து சிரிப்பு வந்தது. சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தாள். அதற்கு மேல் அனுவிடம் பேசுவதற்கும் அவந்திகாவிற்கு எதுவும் இருப்பதாக தோன்றவில்லை. அன்று சந்தோஷின் மனைவியே அனுவிற்கு போதுமான தண்டனை கொடுத்து விட்டாள். அது போதாது என்று இன்று அரவிந்த் சொன்ன உண்மையும் அனுவிற்கு பெரிய தண்டனை போன்றதுதான். இப்போது அனு செத்த பாம்பை போன்றவள். இனி செத்த பாம்பை அடித்து எந்த பிரயோஜனமும் இல்லை என்று தோன்றியது. கார் அந்த தெருமுக்கில் திரும்பும் வரை வைத்த கண் வாங்காமல் சிலை போல் இவர்களையே பார்த்து கொண்டிருந்த அனுவை அவந்திகா கார் கண்ணாடி வழியாக பார்த்து கொண்டிருந்தாள். கொஞ்சம் கொஞ்சமாக சிறிதாகிக் கொண்டே வந்த அனுவின் உருவம் ஒரு கட்டத்தில் சிறிய புள்ளியாகி கண்ணில் தெரியாமல் காணாமல் போனது. இதை பார்த்த அவந்திகாவிற்கு ஏதோ அவள் பிரச்சனைகளும் இதே போல சிறிதாகி காணாமல் போனது போல் தோன்றியது. ஒரு பெருமூச்சு விட்டவள் அமைதியாக கார் ஓட்டிக் கொண்டிருக்கும் அரவிந்தை பார்த்து, ஆமா அரவிந்த், நீங்க இந்த நேரத்துல என்னோட ஆபீஸ் முன்னாடி என்ன பண்றீங்க என்றாள். இன்னைக்கு ஈவினிங் எனக்கு ஒரு முக்கியமான ஒர்க் இருக்கு, சோ உன்னை பிக்கப் பண்ண முடியாது. இப்போ இந்த பக்கம் ஒரு ஒர்க் இருந்துச்சு, அதான் அதை முடிச்சுட்டு உன்னை நேரா பார்த்தே சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஆமா, இந்த நேரத்துல நீ எங்க கிளம்பிட்டு இருந்த என்று கேட்ட அரவிந்த் கேள்வியாக அவந்திகாவை பார்க்க, அதுவா அரவிந்த், அது ஒரு பெரிய கதை, அத நான் அப்புறம் சொல்றேன் என்று சொன்னவள் வேகமாக அரவிந்தின் பக்கமாக திரும்பி அமர்ந்து, அரவிந்த், எனக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லுங்க என்று ஒரு குழந்தை போல் சொன்னாள். இதை கேட்ட அரவிந்திற்கு ஒன்றும் புரியவில்லை. ஆனால் அவள் முகபாவத்தை பார்த்தவனுக்கு சிரிப்புதான் வந்தது. சிரித்து கொண்டே, எதுக்கு என்றான். இப்ப நீங்க எனக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்ல முடியுமா முடியாதா என்று அவள் பொய்க்கோபத்தோடு அரவிந்திடம் செல்லம் கொஞ்ச, ஓகே ஓகே கங்க்ராச்சுலேஷன்ஸ், இப்ப சொல்லு, எதுக்கு இந்த கங்க்ராச்சுலேஷன்ஸ் என்று கேட்டான். தன் ஆடையில் இல்லாத காலரை தூக்குவது போல் சைகை செய்தவள், வெற்றிகரமா நான் என்னோட வேலைய ராஜினாமா செஞ்சுட்டேன், அதுக்குதான் கங்க்ராச்சுலேஷன்ஸ் என்றாள். என்று சொல்லவும் ஒரு நொடி குழம்பி போன அரவிந்த் வேகமாக பிரேக்கை போட்டு காரை நிறுத்தினான்.
சிறிது நாட்களுக்கு முன்னால் சந்தோஷும் அவனது மனைவியும் ஆபீஸில் அவந்திகாவை எவ்வளவு மோசமாக நடத்தினார்கள் என்று அரவிந்த் கேள்விப்பட்டிருந்தான். அந்த நேரத்தில் சூர்யாதான் வந்து அவந்திகாவை காப்பாற்றினான் என்பதை கூட அரவிந்த் தெரிந்துதான் வைத்திருந்தான். அவ்வளவு நடந்த போது கூட அவந்திகா அதை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அவ்வளவு அழுத்தமாக இருந்தாள். இப்போது ராஜினாமா செய்திருக்கிறாள். அதையும் இவ்வளவு சந்தோஷமாக சொல்கிறாள் என்றதும் அரவிந்திற்கே அவள் மீது சந்தேகம் வந்தது. என்னாச்சு இவளுக்கு? ஒருவேளை ஆபீஸ்ல வீட்லன்னு தொடர்ந்து பிரச்சனை மேல பிரச்சனை வந்துட்டு இருக்கவும் பைத்தியம் ஆயிட்டாளா? 2 நாளைக்கு முன்ன கூட அத்த ராத்திரியில நடு ரோட்ல உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தா என்று நினைத்து வருந்தியவன் அவந்திகாவின் முகத்தை தன் கையில் ஏந்தி உற்று பார்த்தான். அவன் தனக்கு முத்தம்தான் கொடுக்க போகிறான் என்று அவந்திகா ஆர்வமாக காத்திருக்க, அவந்திகா என்னாச்சு உனக்கு? நீ நல்லா தானே இருக்க? ஏன் ஒரு மாதிரி நடந்துக்கிற? ஆபீஸ்ல எதுவும் பிரச்சனையா என்றான் கவலை தோய்ந்த குரலில். வேகமாக அவன் கையை தட்டிவிட்ட அவந்திகா, எனக்கு ஒன்னும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். உங்களுக்கு என்னாச்சு அரவிந்த்? நான் வேலைய ராஜினாமா பண்ணிட்டேன்னு சொன்னா சந்தோஷப்படாம இவ்ளோ கவலைப்படுறீங்க என்றாள். அரவிந்திற்கு அவளிடம் என்ன பேசுவது என்று தெரியவில்லை. ஓகே அவந்திகா, நாம இப்போ வீட்டுக்கு போலாம் என்று சொன்னவன் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் அவந்திகாவை வீட்டிற்கு அழைத்து சென்றான்.